வாழ்த்துறை ஆற்ற இருக்கக்கூடிய நகைச்சுவை கவிவேந்தர் நாவேந்தர் குடியாத்தம் குமணன் ஐயா அவர்களையும், நன்னன்குடி வேண்மாள் அம்மையார் அவர்களையும், கவிஞர் காவிரி மைந்தன் கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம் அவர்களையும், உளவியல் அறிஞர் திரு சிவசிவகுமார் ஐயா அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நூல் வெளியீட்டு விழாவில் இணைப்புரை ஆற்ற இருக்கும் கவிஞர் பேராசிரியர் வெற்றிநிலவன் ஐயா அவர்களையும், பேராசிரியர் சுப அருணாச்சலம் ஐயா அம்மா அவர்களையும், வெண்பா வெடிவேந்தர் கவிஞர் நாலம் ராமச்சந்திரன் வந்து கொண்டிருக்கின்றார் நினைக்கிறேன், அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இது என்னுடைய வரவேற்பு உரையாக இருந்தாலும் நானும் இந்த நூலை பற்றி ஓரிரு நிமிடங்கள் பேச வேண்டும் என்று ஏற்கனவே நான் ஐயாவிடம் கேட்டுக்கொண்டேன். அதனுடைய அடிப்படையில் ஒரு 2-3 செய்யுள் பாடல்களை மட்டும் இந்த அரங்கில் உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகின்றேன். பொதுவாகவே நமக்கு இந்த வாழ்த்துறதுன்றதுக்கு ஒரு மனசு வராது. அந்த மனசு ஒரு பெரும் மனசாக தான் இருக்கணும். இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா ஒரு பிறந்தநாள் வாழ்த்து, பிறந்தநாள்னா நம்ம அந்த புலனம் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்பு வாட்ஸ்அப்பில் இருக்குது. வாட்ஸ்அப்பில் ஏதோ ஒரு அந்த ஆர்டின் சிம்பிளோ இல்லை ஒரு கை குலுக்கலோ இல்லை அந்த கேக் சிம்பிளோ இதை போட்டுட்டு தான் நம்ம வாழ்த்து அப்படின்னு சொல்லி முடிச்சிருவோம். அதுதான் நம்மளுடைய இது. ஆனால் தமிழ் ஐயா பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ரொம்ப மாறுபட்டவர், வேறுபட்டவர். நீங்கள் அவருடைய அந்த புராணத்தில் அந்த ஸ்டேட்டஸ் நிலைத்தகவலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் யாரையாவது குறித்து ஒரு வாழ்த்து பாடல் அல்லது வாழ்த்து செய்யுள் இருக்கும். அது அவருடைய நெருங்கி பழகினவர்கள் மட்டுமல்ல, அவர் யாரெல்லாம் அவருக்கு தெரியுமோ, யாரெல்லாம் அவர் பழகி இருக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் அதை ஒரு அன்பு செலுத்தும் விதமாக அதை ஒரு பாடலை எழுதியிருப்பார், ஒரு செய்யுள் எழுதியிருப்பார். அது தனக்கே உரிய ஒரு கவிதை நிலையோடு எழுதியிருப்பார். அதுதான் அதனுடைய சிறப்பு. அப்படி எழுதப்பட்டதை ஒவ்வொருத்தரும் பாதுகாத்துக் கொள்வது நம்முடைய கடமை. அதையே அவர் நமக்கு எளிமைப்படுத்தியிருக்கிறார். உங்க எல்லாரையும் தொகுத்து யாரத்தாலும் 134 பேருக்கு அதை எழுதியிருக்காரு. இன்னும் 1000 பேருக்கு மேலேயே அதை எழுதுவேன் அப்படின்னு சொல்றாரு. இதற்காகவே நம்ம அவருக்கு கைத்தட்டல் மூலமா நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கலாம். அவர் எழுதுனதுல ஒரு அரசியல், தமிழ்நாட்டினுடைய அரசியலை மாற்றி அமைத்த உத்தமர் பேரறிஞர் அண்ணாவை பற்றி அவர் எழுதியிருக்கிற ஒரு வெண்பாவை நான் இங்கே கண்டிப்பாக வாசித்து காட்ட வேண்டும். ஏன்னா மிக அருமையான வெண்பா. பக்கம் 107 பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள்ல அன்னைக்கு இந்த இதை எழுதியிருக்காரு. ஆளன எம்மை அண்ணா ஆரிய மூடரடே, கேளன எம்மை எண்ணி கேள்வித்தி ஏற்றினாய், வாழென வீதியுன் வாய்ச்சோல் மறந்தெல்லாம் நாளெல்லாம் வீணான நாள். இதை ஒரு அண்ணாவுடைய கருத்து, அவருடைய கொள்கை எப்படி இருக்கும் அப்படின்றது அந்த இயக்கத்துக்காரர்கள் பேசுறதுன்றது வேற. ஒரு தமிழ் ஆசானாக இருந்து ஒரு வெண்பாவில் நமக்கு எடுத்துக்காட்டி அதை அவர் அந்த பிறந்த நாளில் அவர் நினைவுக்கு வந்தது அப்படின்றது மிகவும் பாராட்டத்தக்க ஒன்று. அந்த மாதிரி அவர் ஒவ்வொருவர் பற்றியும் குறிப்பிட்டிருக்காரு. இது இதனால என்ன பயன் அப்படின்னு கேட்டாக்க நமக்கெல்லாம் கிடைக்குது பாருங்க, அந்த மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி. அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பயன் அப்படின்றதே சொல்லலாம். எல்லாராலுமே இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி, மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நோக்கில் செயல்பட முடியாது. அதை ஐயா மிக சிறப்பாக செயல்படுறாரு. அதே மாதிரி அவர் சார்ந்திருக்கக்கூடிய அவர் நிறைய அமைப்புகளை சார்ந்திருக்கிறாரு. முதல் மொழியிலேயே அவர் செயற்குழு உறுப்பினராக இருக்காரு. முதல் மொழி நிறுவனத்தில் அந்த முதல் மொழி அமைப்பை நிறுவியதில் அவருடைய பங்கும் உண்டு. அந்த முதல் மொழி நிறுவன தலைவரை பற்றி ஒரு வெண்பா எழுதியிருக்காரு. வித்தாம் முதல் மொழிக்கு வேதி பொறியேற்கும் எத்திக்கும் போற்றுகிற அண்ணாமலை வந்த முத்தே இளநகையே முத்தமிழால் வாழ்த்துரைத்தும் கொத்து மலச்சொண்டு கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெண்பா எழுதியிருக்காரு. இதில் 2 செய்திகள், இதோட நான் முடிச்சுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னாக்க அவர் வேதி பொறிகளில் படித்தாரு அப்படின்றத முதல் வரியில் குறிப்பிடுறாரு. 2வது வரியில் அவர் எங்கே படித்தாரு, அண்ணாமலையில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்தாரு. அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் படித்ததை அந்த 2வது வரியில் அண்ணாமலை வந்த அப்படின்றத குறிப்பிடுறாரு. இந்த மாதிரி இந்த நூல் முழுவதும் பல கவிதைகள், அதாவது ரசித்து ருசித்து பருகக்கூடிய வகையில் பல கவிதைகள் கொட்டி கிடைக்கின்றன. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லாருமே இந்த நூலை வாங்கி அதனுடைய சுவையை அனுபவிக்கணும். அதுதான் நாம் தமிழின் ஐயா அவர்களுக்கு செய்யக்கூடிய நன்றியாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் திரளாக கலந்து கொள்ள வந்துள்ள ஆன்றோர்கள், சான்றோர்கள், பெருமக்கள் அனைவரையும், இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற அமைப்பாளர்கள் அனைவரையும்
வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, மிக்க நன்றி. சிறப்பான வரவேற்புரை. அடுத்து மேடையில் இருக்கக்கூடிய அன்புக்குரிய ஆளுமைகளுக்கு சிறப்பு செய்தல். முதலில் இந்த அரங்க தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய அன்புக்குரிய கலைமாமணி ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நல்லாடை பொருத்தி சிறப்பிக்க நம்முடைய தேசாபிமானன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்து பேராசிரியர் அரங்க மல்லிகா அம்மா அவர்களுக்கு சிறப்பு செய்ய கலாராணி அம்மா அவர்களை அழைக்கிறோம். கலாராணி சுபா அருணாச்சலம் அவர்கள். அடுத்து ஓவிய பாவலர் அமுதபாரதி ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய பாவலர் சக்கையா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். திறனாய்வாளர் சக்கை ஐயா. அடுத்து குடியாத்து குமணன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய பீட்டராஜன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்து நன்னன்குடி வேண்மாளம்மா அவர்களுக்கு சிறப்பு செய்ய கலாராணி அம்மா எனக்கு தெரியும். எங்க புத்தகம்லாம் எடுத்து உள்ள பதிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்து கண்ணதாசன் காதலர் காவிரி மைந்தன் அவர்களுக்கு சிறப்பு செய்ய பாரதராஜா அவர்கள். அடுத்து சிவகுமார் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய பட்டுராச பாரதி ஐயா அவர்களை அழைக்கிறார். வரவேற்புரை வழங்கிய ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு சிறப்பு செய்ய நம்முடைய ராமமூர்த்தி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி உரை வழங்க இருக்கக்கூடிய பதிப்பகத்தார் மா அமரேசன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய மதியழகன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சிறப்பு செய்ய தேசிய நல்லாசிரியர் மதியழகன் ஐயா அவர்களை அழைக்கிறோம். உள்ள வாங்க ஐயா, உள்ள வாங்க. அடுத்து தினேஷ் அவர்களுக்கு சிறப்பு செய்ய பாலை மாணிக்கம் ஐயா அவர்களை எப்போது அழைக்கிறோம். நூல் வடிவமைப்பாளர் பிரகாஷ் அவர்களுக்கு சிறப்பு செய்ய ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார். அடுத்து அரங்க வடிவமைப்பு செய்த சின்ன ஆஸ்மி அவர்களுக்கு சிறப்பு செய்ய நம்முடைய ஏர்வாடியார் ஐயா அவர்கள்.
சிறப்பு செய்தோருக்கும் சிறப்புனை பெற்ற ஆளுமைகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம், வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நூல் வெளியீடு உடைய தமிழியல் ஐயா அவர்களுடைய தந்தையாரின் பிறந்த நாள் இன்று. ஐயா அவர்கள் பல்வேறு ஆளுமைகளை வாழ்த்தி பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி இந்த அருமையான நூலினை நமக்காக தந்திருக்கிறார்கள். நிச்சயமாக தமிழ் மரபில் இது ஒரு புதிய நூலாக இருக்கிறது. இதற்கு முன்பாக உலகம் முழுவதிலுமே 2 நிகழ்வுகள் தான் நடந்திருக்கு. உலக அளவிலே பார்த்தால் இது 3வது நிகழ்வு. இது தமிழ்நாட்டு அளவிலே இது முதல் நிகழ்வாக இருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நூலினை நம்முடைய மதிப்பிற்குரிய அம்மா அவர்கள் வெளியிட, பேராசிரியர் அரங்கமல்லிகா அவர்கள் வெளியிட, அதனை பெற்றுக்கொள்ள அமுதபாரதி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். Good boy. வாங்க. கொஞ்சம் இல்லையா? நன்றி. நம்முடைய வாயுரை வாழ்த்து நூல் மிகச் சிறப்பாக வெளியிடப்பட்டு விட்டது. இப்போது இந்த அரங்கத்தினுடைய நோக்கத்தையும் நூல் வெளியீட்டு நோக்கத்தையும் நம்முடைய மதிப்பிற்குரிய நூலாசிரியர் பாவலர் தமிழியல் ஐயா அவர்கள் ஆற்றுவார். கல் பெய்து தீகண்ட காலம் தொட்டு கல்வெட்டு ஓலைகளில் வடிவம் தொட்டு நல்ல சொல் தொட்டு நிற்கின்ற தமிழ் தாயை உன் தாழ் தொட்டு பணிகின்றேன், வாழ்த்தினம்மா. அன்பிற்குரிய நண்பர்களே, பொதுவாக நூலாசிரியர் ஏற்புரை தான் பேசுவாங்க. ஆனால் ஏற்புரை பேசுகிற போது அரங்கத்தில் நண்பர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால இப்போ அதை நான் கொஞ்சமா உடைச்சி என்ன பண்ணியிருக்கேன், எடுத்த உடனே ஒரு 5 நிமிடமும் நிறைவாக 2 நிமிடமும் பேசலாம், இல்லை நிறைவாக பேச முடியலனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கடைசி 5-6 நிகழ்ச்சிகள் நாம் நடத்தி கொண்டே இருக்கிறோம். முதல்ல இந்த மாதிரி நூல்களை வெளியிட வேண்டும் என்ற உள்ள ஊக்கத்தை வழங்கிய எனது அன்பிற்குரிய தந்தையார் ராம சண்முகனார் அவர்களுடைய நினைவை போற்றி இன்றைக்கு எங்கள் அப்பா அவர்களுடைய 84வது பிறந்த நாள். அதில் இந்த நாள் இந்த நூலை நான் வெளியிட்டு காண்கிறேன். தொடர்ந்து நான் அப்பாவை பற்றி பேசினா சில இடத்துல உடைந்து விட வாய்ப்பு இருக்குது. போன ஒரு இலக்கியத்தில் இப்படி நடந்துச்சு. அல்ல அதையெல்லாம் நான் எழுதியிருக்கிறேன் என்பதால் அப்பாவுக்கான நினைவஞ்சலி செலுத்தி எனது நோக்க உரை கொண்டது. இந்த வாயுரை வாழ்த்து என்கிற நூல், அதாவது என்ன கூட ஒரு செய்தியை சொல்லணும்னாக்கா, மே 27 எங்களது பெற்றோருடைய திருமண நாள், அப்பா அம்மாவுடைய திருமண நாள். அக்டோபர் 27 அப்பாவுக்கான பிறந்த நாள். நாங்கள் பல்வேறு முற்போக்கு சிந்தனைகள் இருந்தாலும் நம்மளை அறியாமல் சின்ன சின்னதான மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லாத நமது நம்பிக்கைகள் நமது நெஞ்சில் ஏறிக்கிட்டே இருக்கும். சிலர் பச்சை கலர் சட்டை தான் போட்டு பரிச்சைக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது யாருக்கும் தொந்தரவு இல்லை, அவங்க சட்டையத்தை வச்சு அவங்க போட்டு போகிறாங்க. அந்த மாதிரி எங்கள் அப்பா கூட இருந்து இந்த 4 நட்சத்திரங்களிலிருந்து நான் விலகி இருந்தாலும் எங்கள் அப்பா வந்து எனக்கு இந்த 27 அல்லது கூட்டுனா 9 வர்ற எண்கள்லாம் ரொம்ப ராசியான எண்ணு மனதில் பதிவு பெற்று போயிட்டார். அதனால் என்னுடைய பயிற்சி மையத்தில் கூட நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தமிழ் விருப்பப்பாட பயிற்சி வகுப்பு தொடங்குற நாள் 9ஆம் தேதி அல்லது 18ஆம் தேதி 27ஆம் தேதி தான் இருக்கும். அதை பற்றி ஒரு நூல் கூட சொல்லுகிறது, மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கிற மூடநம்பிக்கைகள் தவறில்லை. எனக்கு இந்த பேனா தான் வேணும், நான் இந்த திசையில தான் முதல்ல வண்டியை ஓட்டிட்டு போயிருவேன். அப்படி ஒரு 27 என்ற நாளை எனக்கு பதிவு பண்ணிட்டு போயிட்டாரு. அப்பாவுடைய நிறைவுக்கு பிறகு ஒவ்வொரு மாதமும் 27ஆம் நாள் இப்படி நூலை எடுத்து வரலாம் என்ற மனதில் உள்ள ஊக்கம் பெற்றேன். அப்படி உங்களது வாழ்த்துக்களோடு இது 6வது நூலாக வெளிவருகிறது. மே 27 எல்லாரும் கைத்தட்டலாம் நினைக்கிறேன். மே 27 எங்க அப்பாவை பத்தி எழுதின அந்த குட்டி புத்தகம், அப்பாவுடைய படத்துக்கிட்ட இருக்குல்ல, அப்பா பத்தி என்கிற நூலும், ஜூன் 27 வந்து இட்டும் தொட்டும் என்ற நூலும், ஜூலை 27 சந்தமழையும் சொந்தக்குடையும் என்ற நூலும், ஆகஸ்ட் 27 முட்டுக்கும் எட்டு என்ற நூலும்,
செப்டம்பர் 27 போன மாதத்துல கடலூர்ல வினையாளனையும் பெயர் என்ற நூலும், இப்போ 6வது நூலாக வாயுரை வாழ்த்தும் வருகிறது. இதுக்கு துணை இந்த 6 நிகழ்ச்சிகளுக்குமே நமது அன்பிற்குரிய கலைமாமணி ஏர்வாடியார் அவர்கள் தான் தலைமை ஏற்று நடத்தி தந்திருக்கிறார்கள். அவருக்கு அந்த அன்பான வணக்கங்களை சொல்லிக்கொள்கிறேன். கடலூருக்கும் ஐயா வந்திருந்தாங்க. எல்லா நூலையும் ஐயாவுடைய வாழ்த்துறை இடம்பெற்றிருக்கிறது. அதுபோலவே இந்த நிகழ்ச்சிக்கு அவை அருள் அண்ணன் வந்து மதுரையிலிருந்து வர முடியலன்னு உடனடியாக நம்ம நிகழ்ச்சியை சின்னதாக மாற்றி அமைத்தோம். அரங்க மல்லிகா அம்மா அவர்கள் இந்த நூலினை வெளியிட்டிருக்கிறார்கள். மிகச்சிறந்த பெண்ணிய கவிதைகள். அவங்களை பற்றி ஒரு வாழ்த்து வெண்பாவையும் சுருக்கமாக எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. வருங்காலத்தில் பெண்ணிய தரவுகள் என்று பார்த்தால் அது அரங்கமணியாருடைய பெயரிலிருந்து பல செய்திகள் தொடங்கும். அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஆளுநர் நூலை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அமுத பாரதி ஐயா நம்ம சொல்ல தேவையே இல்லை. இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்று கேட்டு சில காடுகளில் நின்று கொண்டிருந்த எங்களை மாதிரியான மூங்கில்களை எல்லாம் சின்ன சின்ன புல்லாங்குழல்களாக மாற்றி இருக்கிறார். நாங்கள் புல்லாங்குழல் அளவுக்கு இசையோடு இருக்கிறோமா என்பதை ஐயா தான் கேட்டு சொன்னோம். அரங்கிலே வாழ்த்துறை வழங்க இருக்கிற இந்த நூலை பொறுத்தமட்டில், சென்ற நூலை பொறுத்தமட்டில் என்னுடைய சங்க பலகையாக இருந்தவர் சக்கையா அவர்கள் வினையாளனின் பெயர்களுடைய எல்லா கவிதைகளையும் அனுப்பி அவர் ஒப்புதல் தந்த பிறகு அச்சுக்கு அனுப்பினோம். அப்படி இந்த 5-6 நூல்களுக்குமே ஐயா குடியாத்தம் குமரன் தான் சங்கப்பலகையாக எங்கள் பயிற்சி மையத்தில் 5-6 நாட்கள் 20ஆம் தேதியில் தங்கிடுவார். 20லிருந்து 25 வரைக்கும் இருந்து வைத்துட்டாங்க. நன்னன்குடி வேண்மாள் அம்மா அவர்கள் கலந்துரையாடல் குழுவினுடைய தொடர் நிகழ்வுகளுக்கு காரணமாக இருக்கிறவர். காவிரி மைந்தன் அவர்கள் கண்ணதாசனை நெஞ்சிலே சுமந்து கொண்டு சுற்றி கொண்டிருக்கிற ஒரு ஆளுமை. எங்களது கனவு என்னும் கடவுள் சொல் என்கிற மிக அருமையான தன்னம்பிக்கை நூலில் இருக்கிற சிவகுமார் அவர்கள் இணைப்பை தந்து கொண்டிருக்கிற வெற்றியின் சுபா இருக்கிற எல்லோருக்கும் வணக்கம். நோக்க உரையாக மிகுதியாக பேசுவது சரியாக இருக்காது. அந்த அடிப்படையில் இந்த நூல் பிறந்தநாள் வாழ்த்துக்களை எல்லாம் தொகுத்து வெளியிடலாம் என்று சிந்தித்த போது ஒரு 45-60 வெண்பாக்களும் ஆசிரியப்பாக்களும் கலந்த கலவை கிடைத்தது. ஆனால் இது ஒரு 100 வரையில் எழுதி முடிக்க முடியுமா என்று திட்டமிட்டோம். இதில் ஒரு முகாமையான பணியை செய்திருக்கோம். அது என்னவென்றால், பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லுவதோடு மட்டும் விட்டுவிடாமல் இதில் இன்னொரு செய்தியும் சொல்ல வேண்டும். இந்த தமிழ் மண்ணிலே மிக நீண்ட நாட்களாக நடந்து கொண்டிருக்கிற விவாதத்தில் நாம் எந்த பக்கம் நிற்கிறோம் என்பதை தெளிவாக சொல்லிவிட வேண்டும் என்று திட்டமிட்டு தை 1 பிறந்தவர்களை முதலில் பதிவு செய்திருக்கிறோம். தை 1 என்று திருவள்ளுவருக்கு ஒரு பாடல் எழுதிட்டு யாரோ இருந்தால் ஆளுமைகள் அடிப்படையில் அல்ல, தை மாதத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் முதல்ல வந்துருவாங்க. அடுத்தது மாசி, அடுத்தது பங்கு. அதுலேயும் கூட தை மாதம் நாம் பதிவு பண்ணல. மொழியியல் அறிஞர்கள் சுரவம் என்று பெயரிட்டிருக்கிற அந்த வரிசையை நாம் பதிவு செய்திருக்கிறோம். அதனால் இந்த நூலில் கிட்டத்தட்ட ஒரு 132 பேரை நான் எழுதியிருக்கிறேன். இதை வரிசைப்படுத்துவதற்கு இணையதளத்தில் போய் தமிழ் நாட்களை தேடி கண்டுபிடித்து மீண்டும் அதில் ஒரு சின்ன குழப்பம் இருக்கும். வைகாசி 12ல் 2 பேர் பிறந்திருப்பாங்க. ஆனால் அதில் யாரை முதல்ல போடுறது, பெரியவங்களை போடணும். இன்னும் ஆங்கில தேதி அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கலை பார்க்குறோம். சில நாட்களில் ஜனவரி 14 வரும், சில இடத்துல ஜனவரி 5 வரும். யார் தை 1ன்றது குழப்பம். அப்படியெல்லாம் அதை கவனித்து நாங்கள் செய்திருக்கிறோம். அது இந்த நூலை பொறுத்த மட்டும் குடியாத்தம் குமரனோடு இருந்திருக்கிறார். இங்கே இருக்கிற அரங்கத்தில் இருக்கிற ஆளுமைகள் பலரையும் எழுதாமல் விட்டிருக்கிறேன் என்ற வருத்தமும் இருக்கிறது. ஏன்னா அந்த நூலில் பிரகாஷ் வெளியில் இருக்கிறார் நினைக்கிறேன். கடைசி நேரத்தில் ரொம்ப கடுமையான பணி ஒரு 2 நாட்கள். அது மாதிரி இந்த நூல் வந்திருக்கிறது என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை இந்த நூலுடைய முன்னுரையில் நான் ஒன்றை சொல்லியிருக்கிறேன். மற்ற நூல்கள் 2ஆம் பதிப்பாக வருகிற போது அப்படியே அந்த நூலை எடுத்துக்கொண்டு வரலாம். அல்லது வினையாளனின் பெயர் 2ஆம் பதிப்புனா வேறு சில கவிதைகளை சேர்த்து விடலாம். ஆனால் இது 2ஆம் பதிப்பாக வருகிற போது இப்போ ஐயா கோவர்தன் ஐயா நான் எழுதாமல் விட்டுவிட்டேன் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும் பலரை பற்றி நான் எழுத வேண்டும். அவர்கள் எல்லாம் எழுதுகிற போது அது அந்த வரிசையில் கொண்டு போய் மறுபடியும் நான் சேர்க்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. எனவே இது ஒரு 6-8ஆம் பதிப்புகளாக வருகிற போது கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கிற அறிஞர்கள், நண்பர்கள், ஆளுமைகள் என்று 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு எழுதியிருக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது என்பதை சொல்லி இந்த நூலின் நோக்க உரையை நான் நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியில் செல்லுமாறு வெற்றி நிறுவனங்களை கேட்டு பேசி முடிக்கிட்டு இருந்தீங்களா? மிக்க நன்றி ஐயா. சிறப்பான, நிச்சயமாக ஒரு நூலை ஏற்றுவது என்பது நூலாசிரியர் நோக்கத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த வகையில் அன்போடு தெளிவுபடுத்தியமைக்க மிக்க நன்றி ஐயா. அடுத்து திருவள்ளுவரில் இருந்து தான் ஐயா அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். குறளே நமக்கென்றும் கொள்கை விளக்கு என்று வள்ளுவருக்கு எழுதியிருக்கிறார். அந்த குறளிலிருந்து, அந்த வெண்பாவிலிருந்து நாம் தொடங்கலாம் என்று நான் நினைக்கிறேன். உலகளந்த ஈரடிகள் உன்னடிகள் ஆகும். உலகளந்த ஈரடிகள் உன்னடிகள் ஆகும். வளம் வருமே ஊரெல்லாம் உன் வெண்பா ஆழம். விலகாது நீ கூறும்
வாழ்வரங்கள் ஆளும் நிலமெல்லாம் வாழும் நிறைந்து என்று வள்ளுவருடைய கருத்துக்களை வள்ளுவருக்கு வாழ்த்தாக ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நன்றி ஐயா, சிறப்பான வெண்பா. அடுத்து வாய்முறை வாழ்த்துக்கான முதல் வாழ்த்தை வழங்குவதற்கு நம்முடைய அன்பிற்குரிய காவிரி மைந்தன் அவர்கள். ஐயா அவர்களுடைய அந்த பாக்களிலேயே அழைக்கலாம் என்று நான் அவர்கள் அனுமதியோடு அழைக்கிறேன். எண்ணத்தில் பேச்சினில் எல்லாம் தமிழாகி கிண்ணத்தை ஏந்தும் கவிஞனை போற்றிய வண்ண நிகழ்ச்சி வழங்கும் மைந்தனுக்கு கண்ணனின் தாசனே கண் என்று ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த கண்ணனே கண்ணாகிய நம்முடைய ஐயா அவர்களை அன்போடு வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன். அரங்கத்தில் உள்ள தமிழ் அறிஞர்களும் அரங்கத்தில் நிறைந்திருக்கும் அறிஞர்களுக்கும் சுவைஞர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் அடியேனின் முதல் வணக்கம். நீயா நானா என்கிற ஒற்றை நிகழ்ச்சி இணைத்து வைத்தது என்னையும் தமிழ் இயலனையும். அந்த நிகழ்ச்சியில் கண்ணதாசனுடைய கவிதைகளை பொங்கி வந்த அருவி போல அவர் கொட்டிய போது பக்கத்தில் இருந்த என்னால் அவரை கட்டிப்பிடிக்காமல் இருக்க முடியவில்லை. அந்த பிடிப்பு அன்று தொடங்கி இன்று வரையில் ஒரு எல்லளவும் குறையாமல் அந்த அன்பு இன்னும் பெருகிக் கொண்டே இருக்கின்றது என்பதை இந்த சபையிலே மகிழ்ச்சியோடு பதிவு செய்கின்றேன். ஒரு எழுத்தாளர்களாக படைப்பாளர்களாக நம்மை போன்றவர்கள் எத்தனையோ எண்ணங்களை நாம் தோற்றுவித்துக் கொள்ளலாம். இந்த வருடத்தில் நான் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இந்த புத்தகத்தை எழுதி முடித்தாக வேண்டும் என்று நமக்கான எல்லைகளையும் அல்லது இலக்குகளையும் நாம் குறித்தாக்கி வைத்திருப்போம். ஆனால் அதை செயல்படுத்துவது எத்தனை என்று கணக்கு போட்டால் நிச்சயமாக மிக மிக சொற்பமாக இருக்கும். அது யதார்த்தமான ஒரு விஷயம். ஆனால் மாதந்தோறும் நான் செய்வேன் என்று ஒரு மனிதர் சொல்லும்போது சொல்லிவிட்டாரே, சொல்பவர் யார் என்பதை பார்த்தால் தமிழில் செய்து விடுவார் என்கிற எண்ணம் அநேகமாக இந்த அரங்கத்தில் உள்ள எல்லோருக்குமே வந்திருக்கும். அந்த வரிசையில் நானும் நின்றிருக்கிறேன். மிகச்சிறந்த மனிதராக அவர் விளங்குவதோடு சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளியை யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவது ரொம்ப 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 கஷ்டம். ஆனால் சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்பவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். அந்த வரிசையில் தான் நான் தமிழக பார்க்கிறேன். முண்டாசு கட்டிக்கொண்ட பாரதியின் முழு பெயரில் பாதி கொண்ட புரட்சி கவிஞன் புதுச்சேரி தந்திட்ட தமிழர் பாவலர் திருப்புகழை பறைசாற்றும் ஓர் முரசு கங்குகரை காணாத கடல் போல் உள்ளம் தங்கு தடை ஏதுமின்றி பாயும் தமிழ் வெள்ளம் சங்கத் தமிழ் பாடல் முதல் சகலமும் அறிந்தும் தன்னடக்கம் காட்டி நிற்கும் தமிழியலன் திங்கள்தோறும் முழு நிலவின் வெளிச்சம் வரும் அதே போல் தமிழியலன் நூலும் வரும். வண்ணங்கள் வாய்த்திறந்தால் மிளிரும் அழகு இவர் எண்ணங்கள் வளம் வந்தால் எழுத்து படையல் நண்பர்கள் புடைசூழ நற்றமிழ் வளர்க்கும் நானிலத்தில் இவர் சேவை என்றும் தொடர்க கண்ணனமே கரம் பிடித்த கண்ணம்மாவுடன் காலமெல்லாம் கணிந்துருகி பாசம் வளர்க என்று கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம் சார்பாக வாழ்த்தி ஐயாவுக்கு இந்த நூலாளரை நன்றி ஐயா. உங்களுடைய வாழ்த்தை கவிதையாகவே தந்தமைக்கு நன்றி. கவிதைக்கு கவிதை, வாழ்த்துக்கு வாழ்த்தும் கவிதையாக தந்தமைக்கு நன்றி. அடுத்து வாயுரை வாழ்த்துக்கு வாழ்த்து வழங்குவதற்காக நம்முடைய அன்பிற்குரிய நன்னன்குடி வேண்பாளம்மா அவர்களை அழைக்கிறோம். நன்னன் நெறியினில் நற்றமிழ் சோலை வளர் அன்பு மகள் வேண்மாள் அகவை வழி மூத்தவராம் என்றும் பெரியாரின் ஏற்றமிகு கொள்கைகளில் வென்றுரைக்கும் உங்களுக்கும் வாழ்த்து என்று சொல்கிறார் அம்மா அவர்கள். வந்து வாழ்த்துரைக்குமாறு அன்போடு கேட்டேன். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா? கவிஞர் முனைவர் தமிழ் இயலன் அவர்களின்
வாயுரை வாழ்த்து நூல் வெளியீட்டு விழாவுக்கு தலைமை ஏற்றிருக்கும் கலைமாமணி ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்களே, நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்றவிருக்கும் அரங்க மல்லிகா அவர்களே, வரவேற்புரையாற்றிய கவிஞர் ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் அவர்களே, முதல் படியை பெற்றுக்கொண்ட ஓவிய கவிஞர் அமுத பாரதி அவர்களே, வாழ்த்துரை வழங்கவிருக்கும் பெருமக்களே, இணைப்புரை வழங்கும் பெருமக்களே, நூலாசிரியரும் கவிஞருமாகிய முனைவர் தமிழ் ஈழன் அவர்களே, சான்றோர் பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். எளிய நடையில் தமிழ் நூல்கள் எழுதிடவும் வேணும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். வெளி உலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்களெல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் புரட்சி கவிஞர் பாவேந்தர் அவர்கள். அவருடைய அந்த வேண்டுகோளுக்கு ஏற்ப தமிழ் இளைஞர்கள் 12 நூல்களை எழுதியுள்ளார். அவருடைய பெற்றோரின் திருமண நாளான மே 27 தொடங்கி ஒவ்வொரு திங்களும் 27ஆம் நாள் அன்று ஒரு நூலை வெளியிட்டுள்ளார். 27ஆம் நாள் நூல் வரிசையில் 6வது நூலாக இந்த வாயுரை வாழ்த்து என்ற இந்த நூல் தம் தந்தையின் பிறந்த நாளாகிய அக்டோபர் 27, அதாவது இன்று வெளியிடுகிறார். அந்த விழாவிலே வாழ்த்துரை வழங்கும் வாய்ப்பு எனக்கும் கிடைத்திருக்கிறது என்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வாயுரை வாழ்த்து என்றால் என்ன? அது ஒரு உறுதி பொருளை கூறி வாழ்த்துதல் என்பது பொருள். சான்றோர் அரசனுக்கு சில நெறிகளை கூறி வழிபடுத்துவர். அது அப்பொழுது அவனுக்கு பயன்படவில்லைன்னா பிற்காலத்துல கூட பயன்படும். அதற்காக அரசனுக்கு வாயுரை வாழ்த்தாக சான்றோர் பெருமக்கள் எல்லாம் தெரிவிப்பார்கள். அந்த பெயரை இந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கு ஐயா அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். மிகச்சிறந்த பெயரை பொருத்தமாக இருக்கிறது. பின்பயக்கும் எம் சொல்லென முற்படர்ந்த மொழி மிகுந்தன்று. அந்த வாயுரை வாழ்த்து என்பது ஒரு சிற்றிலக்கியம். அதற்கு தான் அந்த வாயுரை வாழ்த்துன்னு பேர். அந்த பெயரை ஐயா தேர்ந்தெடுத்திருக்கார். சிறப்பாக அந்த பெயரே ரொம்ப சிறப்பா இருக்கு. அந்த சில சான்றோர்களுக்கு அவர் அப்பப்போ பிறந்த நாள் அன்றே சில பாக்களை எழுதுவார்கள். அதை இந்த சமூக வலைத்தளத்திலே பதிவிடுவார்கள். அப்பொழுது நம்ம பார்த்திருக்கோம். இப்ப வரவேற்புரையாற்றிய ஐயா அவர்கள் சொன்னது போல அதெல்லாம் நம்ம சேமித்து வைக்கவில்லை என்றால் இப்பொழுது நூலாக வெளிவருகிறது. அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்று அதையும் நமக்கு அந்த துன்பமே அவர் தரல, அவரே அதையும் செய்திருக்கார். அந்த வகையில ரொம்ப சிறப்பாக அந்த பாக்கள் எல்லாம் தொகுத்து அளித்திருக்கிறார். ஒரு முறை ஐயாவோட பேசிட்டு இருக்கும்போது, எனக்கு உரைநடை எழுதணும்னா கட்டுரை எழுதணும்னா எனக்கு சோம்பலா இருக்கும், எழுத முடியாது, வெண்பா எழுத சொன்னா உடனே சில நொடிகளிலே எழுதிவிடுவேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. வெண்பா எழுதுறதுங்கிறது வெண்பா புலியர்களே சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெண்பா எழுதுறதுங்கிறது புலவர்களுக்கே கைவராத கதை. சில பேருக்கெல்லாம் எழுத முடியாது. இல்லை, தமிழ் படித்த பெரிய அறிஞர்களுக்கு கூட வெண்பாக்கள் அவ்வளவு எளிதாக எழுத முடியாது. ஆனா ஐயா அப்படி ஒரு சில நொடியில எழுதுவேன் அப்படின்றார். அது இப்ப பார்க்கும்போது உறுதியாக இந்த நூல். என்கிட்ட 16ஆம் நாள் தான் எங்களுக்கு புலன வழி அமைச்சார். எனக்கும் தங்கைக்கும் உங்களுடைய படமும் பிறந்த நாளையும் அனுப்பி வைங்க கேட்டிருந்தார். இப்ப இன்னைக்கு 27 நாள். அத்தனை பேர்கிட்டையும் பெற்று எல்லாரும் உடனே அமைச்சிருக்க மாட்டாங்க. ஓரிரு நாட்கள் ஆகியிருக்கும். நான் உடனே அமைச்சிட்டேன், அது தங்கையை அமைச்சிட்டோங்க. அதெல்லாம் உடனே வெண்பாக்கள் எழுதி இந்த நூல் இந்த 10 நாளில் வெளிவிடு அப்படின்னா அவரோட திறமை என்னன்னு பார்க்கலாம். இப்போ அவர் சொன்னது அன்னைக்கு என்கிட்ட உரையாடல சொல்லும் போது என்ன சொன்னாரோ அது உறுதியாகும். அந்த வகையில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதை பார்க்கும்போது. அது ஒரு 10 நாளா உடல்நிலை சரியில்லாம இருந்தது.
ஓய்வுல தான் இருந்தேன். ஐயா சொன்னோடனே சரி இந்த விழா வரணுமேன்றதுனால நான் இன்னைக்கு வரேன்னு சொல்லி ஒப்புதல் வந்துட்டேன். இதுல இந்த நூல்ல வந்து 192 பக்கங்கள் இருக்கு, 366 பாக்கள் இருக்கு. 132 பாடல்கள் 160 பக்கம். பரவாயில்ல. சரி. அது அந்த பிடிஎஃப்ல பார்த்தாங்க இல்லையா? அதுதான் பார்த்தேன். 130. சரி. 366 பாக்கள் இருக்கு. அது சரி. 132 பாக்கள். 132 சரி. அதெல்லாம் எழுதிருவோம். அதனால என்ன? இந்த பிறந்த நாள் வாழ்த்துன்றது இந்த ஆங்கிலத்துல வந்து பொண்ணு அந்த முன்னுரையில எழுதியிருந்தாங்க. அதை வந்து இப்போ முதல் ஐயா எழுதுனது தான் முதல் நூலாக இருக்கும் போல இருக்கு. இந்த பிறந்த நாள் வாழ்த்துன்ற அந்த நூல் வந்து ஐயா எழுதுனதான் முதல் தமிழ்ல வந்து முதல் நூலாக இருக்கும். அந்த வகையில இவர் வந்து இலக்கிய வரலாற்றிலேயே ஐயாவோட பேர் இடம்பெறுகிறது. அது உறுதியா நம்ம சொல்லலாம். இந்த வாயுரை வாழ்த்துன்ற தலைப்பிலே வாழ்த்து பாடல்கள், பிறந்த நாள் வாழ்த்து பாடல்களை எழுதியிருக்கிற தொகுத்திருக்கிற அந்த நூல் வந்து ஐயா எழுதுனது தான் முதல் நூலாக இருக்க போகிறது தமிழ்ல. அந்த வகையில ஐயாவுக்கு இலக்கியத்துல இடம் இருக்கிறது என்பது உறுதியாக நாம் எல்லாம் ஒரு கையொலியோடு அவருக்கு வந்து இந்த நூல்ல வந்து அந்த சுரமம் ஐயா சொன்னது போல சுரமம் 1 தான் தொடங்குறாரு. சுரமம் 1லேருந்து திருவள்ளுவர் பிறந்த நாள் அன்று, அதனால திருவள்ளுவருக்கு வாழ்த்து முதல் பாடல். அந்த பாடலும் அவ்வளோ சிறப்பா இருக்கு. உலகளந்த ஈரடிகள் முன்னடிகள் ஆகும், வலம் வருமே ஊரெல்லாம் உன் வெண்பா ஆழம், விலகாது நீ கூறும் வாழ்வரங்கள் ஆளும், நிலமெல்லாம் வாழும் நிறைந்து அப்படிங்கிற ஒரு வெண்பாவோட அந்த முதல் பாடலை அவர் தொடங்கியிருக்காரு. இதுல வந்து என்னை பற்றிய பாடலும் இடம்பெற்றிருக்கிறது என்பது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய செய்தி. தங்கையை பற்றியும் எழுதியிருக்காரு. அந்த கருத்து கடந்த பாடல்ல ஐயா படிச்சாங்க இல்லையா, அந்த பகுத்தறிவு வந்து நமக்கு இருக்கிற அதை குறிப்பிட்டு எழுதுறாங்க பெரியார் நெறிங்கிறது. அதுதான் சிறப்பா அந்த இதுல இருக்கு என்னோட வெண்பால. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது படிக்கும்போது. அதுக்கப்புறம் முதலமைச்சரை பற்றியும் அருமையா ஒரு பாடல் இருக்குது. தளபதியின் தமிழ் பணிகள் வாழ்க வாழ்க, அளப்பரிய அரும்பணிகள் வாழ்க வாழ்க, களப்பணிகள் கலைஞராக மாறி எங்கள் விளக்கானாய் விடியலே நீ வாழ்க வாழ்க, மாற்றுத்திறன் மாந்தர்களை மாண்பாய நோக்கும் ஆற்றல் நிறை எம் தலைவா வாழ்க வாழ்க, கூற்றமாகி சனாதனத்தில் வேறறுத்தே ஏற்றம் தந்தாய் ஏந்தலே நீ வாழ்க வாழ்க. முதல்வரோட சிறப்புகளை அப்படியே அருமையா விளக்குற ஒரு அந்த பாடல் அவ்வளவு சிறப்பா இருக்கு அந்த பாடல். அதுபோல கலைஞருக்கும் செம்மொழி வெண்பா அப்படிங்கிற ஒரு வெண்பா எழுதியிருக்காரு. மலைமலையாய் நன்மை மலைக்க வைக்கும் ஆற்றல், தலைமுறைக்கு நல் வளர்ச்சி தந்தார் நிலையாய், தலைவர்கள் நிற்கும் தனி வரிசை தந்தி கலைஞர் பெயர் முதலில் கூறு. கலைஞருக்கு வாழ்த்து அந்த வெண்பாவோட ரொம்ப அருமையா இருக்கு அந்த பாடல். அப்படியே கலைஞரோட இதை வந்து நமக்கு அப்புறம் அண்ணாவை பற்றிய பாடல் ஐயா படிச்சுட்டாங்க, அதனால நான் எழுதியிருக்கேன். ஆனால் அதை தகுதிருப்பேன். தந்தை பெரியார் ஏத்திட்ட நூலுரை, நூலுரைன்னா தெரியும் நமக்கு. நூலுரை ஏனென்று கேட்பதற்கும் மேய்ந்திட்ட தெய்வம் பேர் மேன்மையை வீழ்த்துதற்கும் சாய்ந்திருந்த மாந்தர் சரிநிகர ஆனதற்கும் வேந்தவும் ஆற்றலே வேர். தந்தை பெரியாரை பற்றிய அந்த பாடலும் அவருடைய அப்படியே அவருடைய கருத்துக்களை அந்த வெண்பா 4 அடிகள்ல அருமையா அவங்க ஐயா விளக்கியிருக்காங்க. அவ்வளவு சுருக்கமா இருக்காங்க, எல்லா கருத்துக்கும் அதுல உண்டு. இப்படி அருமையான ஒரு இந்த நூலை நமக்கு தந்த தமிழிலன் ஐயாவுக்கு நல்லங்குடி சார்பாக என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் எல்லாரும் நலன் விளைந்து வெண்பா முதலாய் பாக்கள் படைத்து வாழ்த்தியே பாடி வாழ்கிறாய் மனமெல்லாம் மொழியே எடுத்து வந்த முத்து போல் ஒளிர்க சிறக்க மேன்மை அடைய.
வெளிபோல் பறந்து உயர்க தோழரே. நன்றி. நீங்க ஒரு கவிதை எழுதி போயிட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதுறேன், உங்களை மாதிரி எழுதுறேன். இப்ப ஏன் பிறந்த நாளுக்கான கவிதை இல்லாம நிறைய மணி போட்டு எழுதியிருக்காரு. நன்றி நன்றி அம்மா. மிக சிறப்பாக உடல்நலம் சிறிது குன்று இருந்தாலும் ஐயாவை வாழ்த்துவதற்காக வந்திருந்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. வந்து சிறப்பான வாழ்க்கையும் தந்திருக்காங்க அம்மா. ரொம்ப அழகா கொள்கை சார்ந்து என்னை குறிப்பிட்டதுல நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அப்படிங்கிற அந்த அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அதையும் தாண்டி கலைஞர் ஐயா குறித்த, முதல்வர் ஐயா குறித்த கவிதைகளை எல்லாம் மேற்கொள் காட்டி ரொம்ப அழகா பேசினாங்க. நம்ம வீசக்கார கவிஞர் அடுத்தது பேசிக்கலாம். நன்றி நன்றி அம்மா, நன்றி சகோதரி. படைப்பின் நடைபெயிலும் பைந்தமிழ் பாட்டு என்று நம்முடைய திராவிட கவிஞர் என்று ஐயா அவர்களுக்கு ஒரு சிறப்பு விருதும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஐயா குடியாத்த குமணன் ஐயா அவர்கள், ஐயா அவர்களுக்கு ஐயா அவர்கள் இது அதான் பண்ண முடியும். ஐயா அவர்களுக்கு நம்முடைய தமிழர் ஐயா அவர்கள் இயற்றிய பா நகைச்சுவை நாவேந்தே நல்ல தமிழ் சொல்லால் பகைச்சுவை போற்றாது பாராட்டும் பாவேந்தே நல்ல நெடு மீசை வைத்த நீள்வேந்தே நீதான் என்றும் வெல்குடி யாத்த வெற்றி வேல என்று ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வாருங்கள் ஐயா, உடைய வெற்றி சொற்களை வாழ்த்துறையாக தாருங்கள். தமிழுக்கு அமுதென்று பெயரும் இல்லை, தமிழுக்கு நிகராக அமுதும் இல்லை. ஐயா என்னது தள்ளி அப்படின்னு பேசு. ஏர்வாடியார் உள்ளிட்ட அவையினர் அனைவருக்கும் என் வணக்கம். இலக்கணத்துல நாங்கெல்லாம் உறுதியாக படித்தோம். படித்த இலக்கணத்தை அப்பயே மறந்துறது தான் பழக்கம். ஆனால் நம்முடைய தமிழ் ஐயா அவர்கள் இலக்கணத்தை தலைப்பாக ஒன்று வைக்கிற பழக்கம். நம்ம வாத்தியார் ஒருத்தர் நாட்டாம்காருக்கு எந்த நான் போடுறது ஒரு பையன் கேட்டான். நாட்டாம்காருக்கு எந்த நான் போடுறது, அவருக்கு நாய்க்கு போடுற நான் போடு அப்படிங்கிறார். அது மாதிரி இலக்கணத்தையே மறந்து போன காலகட்டத்தில் இலக்கணத்தில் பேர் வைக்கிற ஒரு ஆளை பார்த்துருக்கீங்களா? அது இவர் தான். அது எனக்கு பெரிய விந்தையாகி போச்சு. இது ரொம்ப ஒரு நாள் முழுக்க எனக்கு ஏடா இது தமிழாசிரியும் இல்லை, புலவரும் இல்லை, தொல்காப்பியத்தில் இருக்குது. அது வாயுரை வாழ்க்கை வயங்க நாடி வேம்பும் கழுவும் போல வெஞ்சோறு தாங்குதலின்றி வழிநறி பயக்கும் என்று அந்த பாட்டு அடுத்து கடைசி வரைக்கும் மறந்து போச்சு. அந்த பாட்டில் இருக்கிற வரியை எடுத்து எவ்வளோ அழகாக அதுக்கு வச்சிருக்கிறாரு பாருங்க இலக்கணத்தை. நடிகவழி அம்மாவை போய் சிறையில் இருக்கும்போது ஒருத்தர் ஐயர் இருந்துக்கிறாரு. ஐயரா 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 ஐயரேன்னு கூப்பிட்டு தேடி போகிற மாதிரி கூப்பிடுவார். அவர் நம்மால் ஒரு ஆள் இருந்து இல்லை ஐயருன்னு பேர் சொல்லக்கூடாது, நீ ஐயரேன்னு சொல்கிறேன்னா இல்லை ஐயரும் இந்த சிறையில் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும் மற்றவங்களுக்கு. ஐயரும் இந்த சிறையில் இருக்கிறான்னு மற்றவங்க தெரிஞ்சுக்கணும். அது போல இலக்கணம் இப்படி இருக்கிறதே அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப அற்புதமாக வானத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர். இது ஒன்றாவது கரெக்டாக மனசில் வச்சுங்க. தெரியாதுங்க, எனக்கு சரி பரவாயில்ல, அதெல்லாம் வேண்டாம். வானத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வையத்துள் தமிழியனாய் வைக்கப்படும். வானத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வையத்துள் தமிழியனாய் வைக்கப்படும். மாசம் ஒரு பிரசவம். பொண்ணு மாசமா இருந்தா 10 மாசத்துக்கு ஒரு பிரசவம். ஆண் மாசமா இருந்தா மாசம் பிரசவம். கவிதை நூலே வெளியிடுகிறார். அதோடு கூடி நான் ஒருத்தன் தான் வாழ்த்துறதுலேயே தமிழ் ஆசிரியர்லேயே நான் ஒருத்தன் தான் சிறந்தவன். மற்றவங்க யாரும் வாழ்த்த மாட்டாங்க. நம்ம தமிழாசிரியர் எப்போ வாழ்த்துவான் தெரியுமா உனக்கு? ஸ்கூல்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போனால் வாழ்த்துவான் ஒருத்தர். அவன் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகணும் அல்லது ரிட்டையர்ட் ஆகணும், அப்போ வாழ்த்துவான். இல்லை செத்து போகணும், அப்போ
தமிழாசிரியர் வாழ்த்துவான். ஆனா இவர் வாழுகிற பொழுதே வாழ்த்துகிற மனப்பான்மை யாருக்குமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் படைத்த இவரு அதனால மாதம் மாதம் இவர் நூல் வெளியே 12 மாசம் 12 நூல். மழை கொடுக்கும் கொடையும் ஒரு 2 மாதம், பசு வழங்கும் கொடையும் ஒரு 3, வயல் வழங்கும் கொடையும் ஒரு 3 மாதம், பசு வழங்கும் கொடையும் ஒரு 4 மாதம், கவி வழங்கும் தமிழியலுக்கோ 12 மாதம். மணி வரலையா? மணி வராது ஒரு சந்தோஷம் தானே. அது நம்மள எங்கேயாவது அப்ப நிம்மதியா இருக்கலாம். சமைத்து சிவந்தன கண்ணம்மா கைகள், சமைத்து சிவந்தன கண்ணம்மா கைகள், சான்றோரை பேட்டி கண்டு சிவந்தன இதழ்கள் சிவந்தன தமிழ் முல்லை வா இதழ்கள். சான்றோரை பேட்டி கண்டு சிவந்தன அவர் மகள் தமிழ் முல்லை இதழ்கள் வா இதழ்கள் வா இதழ்கள். நீச்சல் அடித்தே சிவந்தன பண்பரசன் கை, அவர் மகன் நீச்சல் மாஸ்டர், நீச்சல் பயிற்சி. என்ன சொன்னானே நீச்சல் அடித்தே சிவந்தன பண்பரசன் கைகள், வெண்பா எழுதிய சிவந்தன தமிழன் கைகள். என்ன கொடுப்பார் எவை கொடுப்பார் என்று இவர்கள் என்னும் முன்னே வெண்பா கொடுப்பான் விருத்தம் தான் கொடுப்பான், இவையும் போதாதென்றால் புது கவிதை தான் கொடுப்பான், இதையும் போதாதென்றால் வந்தவருக்கு பிரியாணி கொடுப்பான். எங்க தமிழியவனே போதுமா? பிரியாணிக்குமா? பாட்டு எல்லாமே ஸ்டாப் தெரியாம சொல்லிட்டு அதனால அந்த வகையில் இவர் எழுதின பாட்டில் எனக்கு இப்போ நான் எல்லாத்தையும் படித்து பார்த்தேன். நம்ம ஆள் படிக்க மாட்டான், வாங்கிட்டு போவான். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 100 புஸ்தகம் வாங்கிட்டு போவான். ஏதோ தமிழில் எழுதிக்கிறாங்க, ரொம்ப நல்லது, ஒன்று வாங்கிட்டு போகலாம்னு சொல்லி வாங்கிட்டு போவான். வாங்கிட்டு போய் போட்டுருவான். அப்படியே இந்த ராவணன் சீதையை தூக்கிட்டு போய் சும்மாவே வச்சுட்டு இருந்தான் பாரு. படிக்கிறதே இல்லையா? நீ படிக்கலையான்னு கேட்கலாம். அந்த கேள்வி கேளு. புனிதன் அவர் கேள்வி கேளுப்பா. எங்க புனிதனும் சரி ஒரு வள்ளலார் கிடையானவர் எங்க புனிதர். அவ்வளவு வள்ளலார் பெருமை பாடக்கூடியவர். அற்புதமா அவருக்கு கைதான் நல்லது. வள்ளலாருக்காகவே வாழ்றாருங்க. அது மாதிரி நல்ல ஒரு நீ படிக்கிறான்னு கேட்கு. நான் என்ன உண்மையிலே எனக்கு புஸ்தகம் கொடுத்து பாருங்க. இங்கேருந்து செங்கல்பட்டு தான் நான் வர்றேன். செங்கல்பட்டு வரைக்கும் போவேன். போகிற வழியில் ஒரு 3-4 கவிதை படித்து அவர் சொல்லுவேன். உண்மையாக சொல்லுவேன். அது புது கவிதையெல்லாம் இந்த புத்தகங்கள்லாம் ஒரு இடத்துல அடுக்கி வச்சுக்கிறேன். ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அதை எடுத்து பார்த்து யாராவது 2 பேர் ஒரு 2 புத்தகத்தை எடுத்து எனக்கு அதுக்காக நேரமே இல்லை. எனக்கு எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் கற்பனை பண்ணுறதுக்குமே நேரம் தெரியாது. அதை நான் பாராட்டுவேன் கேட்டு மதியம் கேட்டு போகிறேன். எப்போவுமே நான் பாராட்டி எப்படியோ ஒருத்தரை பாராட்டி இல்லையா, எப்படியோ ஒருத்தரை பாராட்டி. அதுபோல வாழ்க்கையில் சமுதாய சிந்தனைகள் இருக்கிற அந்த வெண்பாக்கள் பாட்டெல்லாம் மிக சிறப்பாக இருக்கின்றன. நான் ஒரு 2 பாட்டு பாடி முடிச்சுக்கிறேன். பிரியாணி இல்லைன்னு தெரிஞ்சது அண்ணாவை பத்தி, கலைஞரை பத்தி, பெரியாரை பத்தி, நம்ம ஸ்டாலின் பெருமகனை பத்தி எல்லாம் நான் பாடலான்னு எழுதி வச்சுட்டு அது எல்லாரும் அவங்கள பாடிட்டாங்க. சரி, இவங்க அவங்க மனைவியை பத்தி அழகான பாட்டு எழுதிக்கிறாங்க. கண் போல் இருந்தோம்பல் காத்திருப்பார் அன்பென்னும்
மண்மேல் விளைந்த மலர் கொடி பின்போர் கவனிக்கிறான் மணியை பத்தி பாரு அது பாட்டே கவனிக்க மாட்டேங்குது. கண்போல் விருந்தோம்பல் காத்திருப்பார் அன்பென்னும் மண்மேல் விளைந்த மலர் கொடி பின்பொருள் கண்ணாமல் தான் எங்கள் கண் ஈச்சடி அமைய நல்லா இல்லை. கண்ணாமல் தான் எங்கள் கண் அப்படி எங்கள் கண்ணுன்னா எங்கள்னு சொல்லல, எங்கள் கண் எங்கள் குடும்பத்தின் கண். அது தமிழ் நூல் இருக்குதா? நாக்கப்பன் தங்கை இவள் நல்ல மொழி பேசிடுவாள், அக்கமே செய்வாள் அறம் நாடி ஊக்கமுடன் ஏக்கிய நல்லறிவை தேர்ந்துரைப்பாள் மேடையில மூக்காய்க்கு எண்ணிதழ் முத்து. அந்த ஈற்றடி நல்ல அமையினர், அது அந்த ஈற்றடி தான் அவருடைய உயிரே இருக்குது. அந்த வகையில் மிக சிறப்பான மென்பாக்கள் பாட்டுக்கள் எங்கள் சுப அருணாசலத்தை பற்றி எழுதிக்கிறார் பாருங்க. அது நல்ல சிறப்பான பாட்டு. அது எனக்கு பிடிச்ச பாட்டு. இங்கே இது எழுதின பாட்டிலேயே இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நம்பிக்கை வாழ்மனத்தின் இழிசை பாடல் நீ, நம்பிக்கை வாழ்மனத்தின் இழிசை பாடல் நீ, அம்பு துளைத்தும் அசையாத வேங்கை நீ, கொம்பு சிதைந்தும் குலையாத கொடியே நீ, எம்பாய் தடைகளை தாண்டு. ஆழ்ந்த பாட்டு, தீர்ந்தது சந்தேகம். நல்ல பாட்டு முடிச்சிடலாம். பிளேட் போட்டுதான். ஆமாம் ஆமாம் ரம்யா அவருடைய நல்ல பாட்டு. திரு அண்ணாமலை நகரினிலே அருந்தமிழ் பணிபட நடந்தனவே, மருத்துவர் பொறிஞர் ஆசிரியர் மற்றும் பற்பலனை செய்தனரே, அருமை பணியில் தமிழ் மொழியில் இளைஞர்கள் பலரும் இருந்தார்கள், பெருமைகள் மிகுந்த ரம்யாவும் அரங்க மொழியாயிருந்தாரே, மெருவுடை கடவுர் வந்த பின்னும் மேன்மை பணிகள் தொடர்ந்தாரே, மருத்துவம் பயின்று தன் வழியில் கொல்லியும் துறையும் கண்டாரே, கருத்தொருமித்த கணவருடன் கண்போர் மக்கள் இருவருடன் இருக்கும் நிலையில் நடிதுயர்ந்து என்றும் வெற்றிகள் பெறுவாரே. அங்கே அவர் நான் திருத்தும் போது இதை பாடி காமிச்சேன். நல்லா பாடினா அவர் கவனம் வச்சுட்டு அதையே பாட சொல்றேன். எவ்வளோ திறமைசாலி பாருங்க. எனவே நாமளே பிளேயர் போட்டுட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் எல்லாண்ட சோழன் போல் இல்லாண்ட சேவன் போல் சொல்லாண்ட பாண்டியன் போல் பல்லாண்டு வாழ்க. வாழ்த்துக்கள். பிரியாணி இல்லைன்னாலும் குறைச்சு பேசியிருக்காரு, இல்லாததுனால குறைச்சு பேசியிருக்காரு. நாவரசு இன்னைக்கு பெரிய நடனம் ஆடிட்டு போயிருக்காரு. எப்பயுமே ஸ்டேஜ் வந்து அவருக்கு பெரிய ஒரு நடன மேடையா தான் இருந்திருக்கு. அதுல இன்னைக்கு நம்ம எல்லாரையும் இன்னும் வயிறுக்குள்ளுங்க சிரிக்க வச்சுட்டு போயிருக்காரு. ஐயா அவர்களுக்கு நன்றி. நாவரசு அவர்கள், நகைச்சுவை நாவேந்தர், ரொம்ப அழகான கவிதை. ஐயாவுடைய வெண்பா வேந்தர் நீடு வாழ்க அப்படிங்கிற, வெண்பாவின் வேந்தர் நீடு வாழ்க அப்படிங்கிற அவருடைய கவிதை பின்னாடி அட்டை பக்கத்துல இருக்கு. ரொம்ப அழகான கவிதை, கண்டிப்பா வாசிங்க. அடுத்து யாருன்னா? நன்றி சகோதரி, நன்றி ஐயா, மிக்க நன்றி. அரங்கத்தை ஒரு இயல்பான நிலை கொண்டு வந்தமைக்காக நன்றி. அடுத்து நம்முடைய சிவகுமார் ஐயா அவர்கள், பொறிஞர் சிவகுமார் ஐயா அவர்கள், உளவியல் அறிஞர். ஐயா அவர்கள் குறித்து நம்முடைய நூலாசிரியர் குறிப்பிட்டது, இவ்வுலகை வென்றார் 2 நிமிடத்தில் என்க தலைப்பில் எழுதியிருக்கிறார். நம்பிக்கை செய்திகளை நூலாக நெய்தலித்தல், வெம்பி வெறுத்தவரின் வேருக்கு நீர் பாய்ச்சல், செம்மை தமிழ் செய் சிவகுமார் ஐயாவே, உன் பணிக்கு நேர் யாரே உண்டு என்று யாருக்கு இல்லை. ஐயா அவர்கள் குறித்து குறிப்பிட்ட ஐயா அவர்களை கூட அழைக்கிறோம். குறிப்பு ஒரு அறிவிப்பும் கூட. ஐயா அவர்கள் சொன்னது போல உணவு இருக்கிறது என்பது ஒரு செய்தி. இன்னொன்று ஐயா
இந்த நூல் குறித்து ஒரு அறிவிப்பு. இந்த நூலிலே 200 ரூபாய் விலை அடக்க விலை போட்டிருக்கிறது. நூலை பெற்றிருக்கக்கூடியவர்கள் பரிசாக இந்த அரங்கத்தில் அல்லாத பெற்றிருக்கக்கூடியவர்கள் 50 ரூபாய் போக ஒரு 150 ரூபாய் வழங்கினால் நன்றாக இருக்கும் என்பதை அறிவிப்பாக அறிவிக்கிறோம். நன்றி. சிவகுமார் ஐயா அவர்கள் என்போடு வாழ்த்துரைக்காங்க. பிறப்பு இறப்பு என்ற இரு முனைகளுக்கிடையில் நடைபழக வந்த என்னை தடுத்தாட்கொண்டு தரணியில் தலை நிமிர்ந்து நடக்க வைத்த தமிழ்த்தாயை உன் தாழ்பணிந்து வணங்குகிறேன். அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் ஐயா ஏர்வாடி ஐயா அவர்களே, 2 முறை தமிழக அரசின் விருதுகளை பெற்ற கவிஞர்களின் வேடந்தங்களாக விளங்குகிற மற்றும் சமீபத்தில் 100 கவிஞர்களுக்கு மேல் கலைஞர் விருது வாங்கி கொடுத்த ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கலைஞர் மறைந்த பொழுது பெரும்பாலான கவிஞர்கள் எழுத்தாளர்கள் மனதில் ஒரு குறை இருக்கும். கலைஞர் கையால் நாம் விருது வாங்காமல் போய்விட்டோமே என்று. அதை போன்ற ஒரு குறை என்னிடம் இருந்தது. அதை ஈடு செய்து விட்டார் நம்முடைய ஏர்வாடி ஐயா அவர்கள். தன்னுடைய கவிஞர்கள் 100 பேரை தேர்ச்சி செய்து அதில் எனக்கு விருது வழங்கியிருக்கிறார். அதற்காக மீண்டும் அவர்களை உங்களுக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எழுத்தாளர்களையும் கவிஞர்களையும் மதிக்க மிக மதிப்பு கொண்டவர். அதுக்காக மீண்டும் ஒரு பாராட்டு தெரிவித்துக் கொண்டு ஐயா தமிழ் மற்றும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து ஆளுமைகளையும் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். ஐயா இணையத்தேனி சுறுசுறுப்பு வீரர், தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருப்பார் என்று பெயரெடுத்த என்னுடைய அருமை நண்பர் தமிழியனை அவர்களை பொறுத்தவரையில் நாமும் இதை போன்ற விருதுகள் நிறைய பெற்றுக்கொண்டிருப்போம். அந்த விருதுகளை ஒரு முறை தூக்கி போட்டுவிட்டு நம்ம அமைதியாக இருந்து கொண்டிருப்போம். ஆனால் அவர் தொடர்ந்து இந்த விருதுகள் ஏற்றவராக தன்னை ஒவ்வொரு முறை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார். எல்லோருக்கும் ஒரு நாளுக்கு 24 மணி நேரம் என்று கொடுப்பார்கள். ஆனால் கடவுள் அவர் பரம்பொருள் இவருக்கு ஒரு நாளைக்கு 48 மணி நேரம் என்று தவறாக கொடுத்து விட்டார் என்று நினைக்கிறேன். அந்த அளவு கடுமையாக உழைக்கிறார். ஏறத்தாழ 20 ஆண்டுகள் தொடர்பில் இருக்கிறார். அவருடைய உழைப்பினை பார்த்து ஒவ்வொரு முறையும் நான் அழைத்து போயிருக்கிறேன். இந்த முறையை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கவிதைகள் எப்படிதான் கொடுக்கிறார் என்று எனக்கு தெரியவே இல்லை. இத்தனைக்கு எல்லா வேலையும் பார்த்துக்கிறார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் இருக்கிறார், IMNIS அகாடமி டைரக்டராக இருக்கிறார், இயக்குநராக இருக்கிறார் மற்றும் நிறைய பதவிகள். தொடர்ந்து இலக்கிய மேடைகளில் தொடர்ந்து முழங்கிக் கொண்டிருப்பார். தமிழ்நாட்டின் விரல் விட்டு எண்ணக்கூடிய பேச்சாளர் ஒருவராக வளர்ந்து கொண்டிருக்கிறார் ஐயா அவர்கள். அனைத்துக்கும் அவரை பாராட்டி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா இங்க வந்திருக்கிற என்னுடைய அருமை நண்பர் ராமூர்த்தி அவர்கள் ஒரு முறை ஒரு பள்ளிக்கு சென்றிருந்த மண்டலூரில் அங்கு ஒரு மனிதர்களை மோட்டிவேட் பற்றி செய்து கொண்டு ஊக்குவிப்பு உரையை ஆற்றிய பொழுது ஒரு மாணவனை மட்டும் எழுப்பிவிட்டு அந்த மாணவனை கடுமையாக திட்டிவிட்டேன். நான் நீ ஒழுங்காகவே நான் பேசுவதை கவனிக்கவில்லை, என்ன இந்த அளவுக்கு அக்கறை இல்லாமல் இருக்கிறாய் என்று பேசிக்கொண்டிருந்த பொழுது அவனுடைய உணர்வுகளை எப்படி அவனிடம் என் மேல் எந்த உணர்வுகள் அவனுக்கு உதித்தாயின என்று கேட்ட பொழுது அவன் என் மேல் கடுமையான கோபத்தில் இருக்கான். என்னை போட்டு அடிக்கலாம் என்ற அளவுக்கு அவனுடைய அந்த கோபம் இருந்து நான் வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை. அப்பொழுதுதான் கூறினேன் நான், அதாவது எதிர்மறை எண்ணங்கள் நம்ம உடலை எந்த அளவுக்கு பாதிக்கின்றதோ அதே அளவுக்கு நேர்மறை எண்ணங்களும் நம்ம உடம்பில் பதிவாகின்றன. ஆனால் நிறைய பேருக்கு இது தெரியறதில்லை. இப்பொழுது நம்முடைய ஐயா அவர்கள் இந்த ஆளுமைகளை பாராட்டி எழுதியிருக்கிறார்கள் இல்லைங்களா? தொடர்ச்சியாக அனைவரையும் தொடர்ச்சியாக அனைவரையும் நேர்மறை எண்ணங்களுடன் பாராட்டி நேர்மறை எண்ணங்களோடு பாராட்டி வந்த கவிதை நூலை பார்க்கும் பொழுது தெரிகின்றது. அதாவது என்னன்னா, அதாவது ஒரு மனிதனை திட்டும் பொழுது அந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளும் அதே உடம்பு மனம் ஒரு மனிதனை வாழ்த்தும் பொழுது அதே அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறது. இந்த வாழ்த்தினை தமிழின் ஐயா மூலம் பெற்ற அனைவருமே கொடுத்து வைத்தவர்கள் என்று பாராட்டலாம். அவர்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தில் செல்வதற்கு இது மிகச்சிறந்த வாய்ப்பாக இருக்கும் என்பதை இந்த மன்றத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏறத்தாழ
100 அறிவியல் மாணவர்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். எங்களுடைய அறிவியல் பயிற்சி வகுப்பில் தொடர்ச்சியாக நேர்மறை எண்ணங்களைத்தான் பேச வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஏனெனில் ஒவ்வொருவரும் வரும் பொழுது எங்களிடம் நான் கடவுளை காண வேண்டும், ஆன்மீகத்தின் எல்லையை காண வேண்டும், நான் எதற்காக படைக்கப்பட்டேன் என்ற உண்மையை அறிய வேண்டும் என்று கூறிக்கொண்டு வருகிறார். ஒவ்வொரு மாணவரும் பார்த்திருக்கின்றார். அதாவது நம்முடைய நோபல் பரிசு பெற்ற நம்முடைய மிகப்பெரிய எழுத்தாளர் ரவீந்திரநாத் தாகூர் மிக அழகாக சொல்வார், இந்த உலகில் நீ தோன்றியதை விழா என கொண்டாடு என்கிறார். நாம எல்லாருமே அது மாதிரி விழா என்று கொண்டாடுகிறோம் என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குரிய. ஆனால் தமிழின் ஐயா அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு நிகழ்வையும் ஒரு விழா என கொண்டாடுகிறார். தன்னுடைய தந்தை இறந்த நிகழ்ச்சியை கூட அப்படியே ஒரு கவிதை வெளியீடு நிகழ்ச்சியாக மாற்றி அதை போன்று ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பிறந்த நாள் முதற்கொண்டு எல்லா நிகழ்ச்சியும் விழாவென கொண்டாடி வருகிறார். அதை பார்த்து நான் நிறைய கற்றுக்கொள்ளலாம். இந்த வாயுரை வாழ்த்தை பற்றி அவர்கிட்ட கேட்டு நான் விரும்புகிறேன். வாயுரை வாழ்த்துக்கு என்னங்க பொருள் அப்படின்ட்டு, வாயில் வரும் உரை இடையில உரை தானே வரணும், வல்லின ரை போட்டுருக்கா போட்டு கேட்டேன். அப்பதான் அவர் சொன்னார், வாயில் உறைந்து, அதாவது நம்ம உணவு சாப்பிடும் பொழுது அந்த சாப்பிடும் பொழுது நாம் எடுத்துக்கொள்ளும் தேவாமிர்தம் என்னவென்றால் நம்முடைய உமிழ்நீர் என்று சொல்வார்கள். நீங்க சாப்பிடும் பொழுது உமிழ்நீரை நன்றாக கலந்து உண்ணீர்கள் என்றாலே நமக்கு வியாதியே வராது. அதை போன்று இவர் தன்னுடைய வார்த்தைகளை தெரிவிக்கும் பொழுது ஒவ்வொருடைய வாழ்த்தும் பொழுது அந்த எண்ணங்களை உமிழ்நீரோடு கலந்ததை போன்று உறைந்து மனதார நினைத்து வாழ்த்திருக்கிறார். அப்ப எந்த அளவுக்கு அது வேலை செய்வதை நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். வாயு நம்ம ஒரு இலக்கணத்தில் அதை பற்றி விளக்கம் கொடுத்திருந்தாங்க. இந்த கவிதை தொகுப்பை பொறுத்தவரையில் 2 கவிதை தொகுப்பை மட்டும் நான் பார்த்து அதை பற்றி விமர்சனம் செல்ல விரும்புகிறேன். ஒன்று என்னுடைய அருமை நண்பர் இங்கே ஞானசீலன் ஐயா அவர்கள் மேற்பொறியாளராக தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பதவி நிலை பெற்றவர். அவர் என்னுடைய கல்லூரியில் எனக்கு ஒரு ஆண்டு மூத்தவர், சீனியர். அவர் என்ன கல்லூரி மன்னிக்க கல்லூரி என்ன ரேகிங்லாம் பண்ணியிருக்கிறார். அவரை பற்றி நான் தெரிந்து கொண்ட விஷயங்களை விட இவர் அதிகமாக தெரிந்து வைக்கிறார். என்னுடைய அருமை நண்பர் தமிழின் ஐயா அவர்கள் சில நாட்கள், அதாவது 10 நாட்களிலே அவரை பற்றி நிறைய தெரிந்து வைத்துக் கொண்டு மிக அருமையான ஒரு கவிதையை படைத்திருக்கிறார். அதுக்காக என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த கவிதையை நான் இப்பொழுது வாசிக்கிறேன். பணியிலே பக்கம் 65. பணியினிலே மின்காதல், மொழி மீது மென்காதல், வழியறியா மனிதர் மேல் மாந்தநேயர் தனிக்காதல், ஞானத்தின் மேல் காதல், ஒழுக்க சீல உயர்காதல், ஞானசீலன் கொள்வதெல்லாம் நல்லவர் மேல் பெருங்காதல், பல ஊரில் மின்பணியில் பழுதில்லா செயல் காதல், ஏலகிரி மலை பிறந்து திருப்பத்தூர் வளர்காதல், சிற்றூரில் இருந்து வந்தும் உன் நெஞ்சில் பெருங்காதல், உடல் உள்ளம் பெறட்டும் எம் வாழ்த்தி வழி நலக்காதல். இந்த காதலுக்கு இத்தனை பரிமாணங்கள் இந்த கவிதையை வழங்கியிருக்காங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என்னோட நண்பரை பற்றி இந்த அளவுக்கு பாராட்டு இருக்கு. அதற்காக தனிப்பட்ட முறை அவருடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த நூலினை எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் அர்ப்பணம் செய்திருக்கிறார். அதற்காக என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய மனைவி கலாரணி வந்திருக்கிறாங்க. கலாரணி இருக்காங்களா? வழக்கம் போல் இவ்வளவு அழகான ஒரு அருமையான கவிதை தொகுப்பை வழங்கிய நமது தமிழின் ஐயா அவர்கள் வாழிய நீதிர் பல்லாண்டு. கலாராணி அவங்களுக்கு மனதார ஒரு வார்த்தை இந்த புத்தகத்தை நமக்கு அர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரத்திற்கு நமக்கு பசி எடுக்காது. நன்றி. அந்த திருக்குறள் போட்டிருக்கோம். நீங்க கையில எல்லாரும் புத்தகம் இருக்கிறதால இழுக்கல் உடையொழி ஊற்றுக்கோளற்றே சிவகுமார் நற்கலா நட்புன்னு போட்டிருக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப முக்கியமான. நன்றிங்க. இந்த அழகான ஒரு கவிதை தொகுப்பை வழங்கின ஐயா அவர்கள் வாழிய நீவிர் பல்லாண்டு, தொடர்ந்து செய்யுங்கள் இத்தொண்டு, பார்க்கும் பலரும் இதை கண்டு தங்கள் படைப்பிலும் இதை கொண்டு சாதனை படைக்கட்டும் பல்லாண்டு என்று வாழ்த்தி வாய்ப்பு நல்கியதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
நன்றி நன்றி ஐயா. ஒரு நேர்மறை எண்ணங்கள் கொண்ட இந்த வாழ்த்தை ரொம்ப அழகா ஒரு நேர்மறை எண்ணங்களை கற்பிக்கும் ஒரு ஆசிரியருக்கு இது இந்நூலை வழங்கி இருக்கிறது மிக சிறப்பு. இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோலற்றே சிவகுமார் நட்களா நட்பு அப்படின்னு ரொம்ப அழகா ஐயா குறிப்பிட்டிருக்காங்க. மிக மகிழ்ச்சி. இந்த நூலினுடைய படிகளை பெற்றுக்கொள்ள விரும்புவோர் மேடையிலே பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம். ஞானவடிவேல் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நூலினுடைய தொகை பார்த்தீங்கன்னா 200 ரூபாய். ஆனால் இப்போது சலுகை விலையிலே 150 ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளலாம். தமிழியலன் ஐயாவை ஞான ரவிச்சந்திரன் ஐயா இணையத்தேனி அப்படின்னு எப்பயும் குறிப்பிடுவாரு. ஆனா ஐயா பதிப்பாசிரியர்களுடைய ரொம்ப அழகான அந்த பதிப்புரையில கவிதை தேனி கருத்து பேழை தமிழியலன் ஐயா அவர்கள் அப்படின்னு தன்னுடைய முதல் வரியில ரொம்ப அழகா குறிப்பிட்டிருக்கிறாங்க. மிக சிறப்பு. அப்படியான மிக முக்கியமான வாழ்த்து செய்திகளை அடங்கிய இந்த அழகான நூலினை பெற்றுக்கொள்வதற்காக ஐயா அவர்கள் இது வருகிறார்கள். 150 ரூபாய் தொகையை செலுத்தியிருக்கிறாங்க. சிபிசிஎல் அன்பழகன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நூலினுடைய படிகளை பெற்றுக்கொள்கிறார். ஆகுதியாக இருக்கும் போது தொடர வேண்டும் என்று அனைவரும் விரும்புகிறார்கள். அந்த வகையிலே நீங்க இப்படி வந்து நீங்க இப்படி ஐயா இப்படி பார்த்து அடிப்பா பெற்றுக்கொள்கிறார்கள். ஆறுமுகம் ஐயா அவர்கள் நூலினுடைய படியை பெற்றுக்கொள்கிறார்கள். புனித ஜோதி அம்மா அவர்கள் நூலினுடைய படியை பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த நூலினுடைய படியினை பெற்றுக்கொள்வதற்காக ராமமூர்த்தி ஐயா அவர்கள், நான் ஒரு ஐஏஎஸ் அகாடமியினுடைய ராமமூர்த்தி ஐயா அவர்கள் நூலினுடைய மின்வாரிய கவிஞர் ஐயா அன்பழகன் அவர்கள் அன்போடு நூலை பெற்றுக்கொள்கிறார்கள். வாயுரை வாழ்த்தை மேலும் வாழ்த்துவதற்காக அன்பை பகிர்வதற்காக நீங்க எங்க இருங்க ஐயா ஐயா ஞானசீலன் அவர்கள் நூலினுடைய படியை பெற்றுக்கொள்கிறார்கள். 3 படிகளை பெற்றுக்கொள்கிறார்கள். கோவர்தன் ஐயா அவர்கள் நூலினுடைய படியை பெற்றுக்கொள்வதற்காக வருகிறார்கள். கோவர்தன் ஐயா அவர்களுடைய கவிதை அடுத்த பதிலே இணைய இருக்கிறது. ஐயா எடுத்து நீங்க எடுத்துருங்க அம்மா அவர்கள் அவருடைய அன்பை பகிர்வதற்காக அவருக்கு முன்னாடி எழுதிட்டு
பகிர்ந்து கொண்டு அவங்களுடைய நூலை பெற்றுக்கொள்வதற்காக மின்வாரியத்தினுடைய சிஐடியினுடைய பெண்கள் அணியில பொறுப்புல இருக்கிறாங்க. அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இல்லப்பா, மின்வாரியத்தில் பெரிய பொறுப்புல இருக்காங்க. அதான் மரத்தமிழன் அவர்கள் 3 படிகளை பெற்றுக்கொள்வதற்காக தன்னுடைய தொகையை வழங்கி இருக்கிறார்கள். நன்றி ஐயா. ஐயா ஒரே ஒரு முறை கேமரா எடுத்துட்டேன் இவங்க எடுத்துட்டேன். ஆமாம் ஐயா மரத்தமிழன் அவர்கள் சும்மா கை வைங்க கேட்போம். ஓகே இதில் எடுத்துட்டேன். ஐயா மரத்தமிழன் அவர்கள் நூலினுடைய 3 படிகளை பெற்றுக்கொள்கிறார்கள். அம்மா தாமரையம்மா கொஞ்சம் தேசிய நல்லாசிரியர் ஐயா மதியழகன் அவர்கள் தன்னுடைய படியினை பெற்றுக்கொள்கிறார்கள். ஐயா எப்பவும் சொல்லுவாங்க, தமிழன் ஐயா என்னுடைய முதல் ஆசிரியர், என்னுடைய சந்தேகங்களை தீர்த்து வைக்கிற முதல் ஆசிரியர் தான் ஐயா தேசிய நல்லாசிரியர் மதியழகன் அவர்கள் அப்படின்னு ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சுந்தரகேசி ஐயா அவர்கள் தன்னுடைய சன் தொலைக்காட்சி உங்கள் ஆதவன் அவர்களுடைய தந்தையார் ஐயா அவர்கள் நூலினை பெற்றுக் கொள்கிறார்கள். வள்ளலார் புனித ஐயா அவர்கள் தன்னுடைய அன்பை பகிர்வதற்காக நூலினை பெற்றுக் கொள்கிறார்கள். 2 நூல்களை பெற்றுக் கொள்கிறார்கள். அணைக்குடி சம்பத் ஐயா அவர்கள் நூலினை பெற்றுக் கொள்வதற்காக வருகிறார்கள். ஆனைக்குடி சம்பத் ஐயா குரல் வெண்பாவிலே வாழ்த்து. நூலாசிரியர் தமிழன் ஐயா அவர்களுக்கு இங்கு வந்து செய்த குரல் வெண்பாவின் ஒரு வாழ்த்து. வாயுரை வாழ்த்தெல்லாம் வாஞ்சையுடன் போற்றும், வாயுரை வாழ்த்தெல்லாம் வாஞ்சையுடன் போற்றும், தாயுரையால் அமைந்தது நின்று. சிறப்பு, மிக சிறப்பு. நன்றி ஐயா. ஆனைக்குடி சம்பத் ஐயா அவர்கள் படைப்பு ஜின்னா அவர்கள் தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்கிறார்கள். பொன்னாடையை வைத்து நன்றி, மிக்க நன்றி. அவர்களுக்கான ஒரு வெண்பாவும் இந்த நூலிலே இடம்பெற்றிருக்கிறது. வாழ்த்துக்கள். ஐயா தெரியணும் இல்லையா? ஐயா நூல்களை பெற்றுக்கொண்டுதான் நண்பர்கள் யாரும் வெளியேறிடாதீங்க. நீங்க அவசியமா இருக்கணும். சரியா நம்ம 8 மணிக்கெல்லாம் நிகழ்ச்சி முடிஞ்சிடும். 7:55 8க்குள்ள நிகழ்ச்சி. எல்லோருக்கும் இரவு உணவு இருக்கும். பதிவாயிட்டேன். பட்டராசு பாரதி ஐயா அவர்கள் தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்கிறார்கள். கொண்டாடை அணிவித்து நூலில் முதல் படியை பெற்றுக் கொள்கிறார்கள். ஐயா ஒரு நூல் வாங்குற மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க ஐயா. நீ அம்மா பக்கத்தில் வந்து இப்படி வாங்க ஐயா, இப்படி வாங்க ஐயா. ஒதுங்கி பின்னர் வசீகரன் ஐயா அவர்கள் படியை பெற்றுக் கொள்கிறார்கள். ஐயா ஒரே நிமிடம் ஐயா குட்
நில்லுங்க. ஐயா ஒரே நிமிடம். பாரத ராஜா ஐயா அவர்கள் எஸ்ஆர்எம் இணையரோடு எப்பொழுதும் வந்திருந்து வாழ்த்து தெரிவிக்கும் பாரதராஜ ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. ஐயா யுஎஸ்எஸ்ஆர் நடராஜன் அவர்களையும் அமுதா பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்பு படிகளை பெற்றுக் கொள்வதற்காக அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஞான ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இங்க பாருங்க. நல்லக்கண்ண ஐயா அவர்களுடைய நேர்முக உதவியாளர் ஐயா அருள் அவர்கள் சிறப்பு பணியினை பெற்றுக் கொள்கிறார்கள். ஐயா அருள் அவர்களுக்கு மிக்க நன்றி. நூலின் சிறப்பு படிகளை பெற்றுக் கொள்பவர் பெற்றுக் கொள்வதற்கோர் மேடைக்கு வந்து படியினை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நானூர் ஐஏஎஸ் அகாடமியினுடைய தினேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தம்பி தினேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மேடையில் நூலினுடைய சிறப்பு பணியை பெற்றுக் கொள்ள விரும்புவோர் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். தொகையை நீங்க பின்னாடி கூட தரலாம். அதாவது மேடையில நிழற்படம் அமையாது. தொகை வந்து ஜிபேல கூட அனுப்பிக்கலாம். ஆனா மேடைக்கு வந்து நிழற்படம் விட்டுடுச்சு அந்த கூப்பிடலாம் நினைக்காதீங்க. ஏன்னா உங்க எல்லாரும் எழுதியிருக்கிறேன். நீங்க மேடைக்கு வர வேண்டியது உங்களுடைய கடமை. வந்துருச்சையா. முடிஞ்சுது. போங்க. சம்பத் அணைக்குடி சம்பத் உட்காருங்க. ஐயா பீட்டர் ராசன் ஐயா
பீட்டர் ராசன் ஐயா அவர்கள் சிறப்பு படியினை பெற்றுக் கொள்கிறார்கள். உடன் சக்கையா அவர்கள், சாக்ரீட்டஸ் சக்கையா அவர்களும் இந்த சிறப்பு படியினை பெற்றுக் கொள்கிறார்கள். விண்ணிலக்கிய பூங்காவினுடைய ஸ்டாலினுக்குல அதான் விண்ணிலக்கிய பூங்காவினுடைய ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு தடவை நாளா முக்கிய நாலஞ்சு பேருமா ஒன்று போமா விளக்கி கொண்டிருக்கிறார்கள். ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த சிறப்பு படியை பெற்றுக் கொள்கிறார்கள். வசுமதி அம்மா அவர்கள் மின்னிலக்கிய பூங்காவினுடைய அங்கமாக விளங்கக்கூடிய அம்மா வசுமதி அவர்கள் நூலினுடைய சிறப்பு படியை பெற்றுக் கொள்கிறார்கள். வாழ்த்துறைக்கான அரங்கம் மீண்டும் தொடங்குகிறது. புகைப்படம் எடுப்பதற்காக கொடுக்கப்பட்ட செல்லு எனக்கு தானா? இந்த கைபேசி யாரு இது? ஐயா, நிழற்பட கலைஞருக்கு செல்பேசியை கொடையாக வழங்கியதுக்கு ஒரு தடவை கைதட்டல் கொடுத்துருங்க. அரங்கில் இருக்கக்கூடிய அனைத்து அளவுகளுக்கும் நன்றி. சக்கையா இந்த செல்பேசி எடுத்து வாங்கிக்கோ. அறிவிப்பு கொடுத்துட்டே இருக்காங்க. அடுத்து அரங்கிலே நமக்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக வரக்கூடியவர் நம்முடைய மதிப்பிற்குரிய பேராசிரியர் முனைவர் அரங்கமல்லிகா அம்மா அவர்கள். அம்மா அவர்கள் குறித்து நிரம்ப பேசலாம், பேச வேண்டும். நிச்சயமாக பெண்ணியம் குறித்தும் பெண் உரிமை குறித்தும் தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க படைப்பாளி பேராசிரியர் அம்மா அவர்கள். அம்மா அவர்கள் குறித்து நம்முடைய மதிப்பிற்குரிய தமிழனை அவர்கள் கலை நோக்கு பெண்களை நீ, கலை நோக்கு பெண்களை நீ தொலைநோக்க வைத்தாய் என்கிற தலைப்புரை எழுதியிருக்கிறார்கள். மரங்களுக்கு பூக்கள் மகிழ்வுரைத்தல் போல, மரங்களுக்கு பூக்கள் மகிழ்வுரைத்தல் போல வரமாய் தமிழர் வியந்துரைப்பார் உன்னை, வியந்துரைப்பார் உன்னை தரவுகளாய் பெண்ணிய ஆய்வுகளில் வாழ்வாய் அரங்கமெல்லாம் மல்லிகையாய் அன்று என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். சென்னையின் அடையாளமாக மட்டுமல்ல அம்மா அவர்கள் இந்திய அடையாளமாகவும் இருக்கிறார் என்பது கல்வி சூழலுடைய ஆய்வு சூழலுடையவர்களுக்கு அறிவார்கள் என்ற நிலையிலே அம்மா அவர்களை வாழ்த்துரைக்க அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழகமே இன்றைக்கு உளுந்தூர்பேட்டைக்கு விழுப்புரத்துக்கும் நடுவில் மையம் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் தமிழுக்காக, தமிழ் இயலனுக்காக ஒரு வெட்பாவை கேட்பதற்காக ஒரு கூட்டம் இங்கே அரங்கில் காத்து கொண்டிருக்கிறது என்று நினைத்து பார்க்கும் பொழுது வாயுரை வாழ்த்துக்கள் வந்து சலசலப்பு கலகலப்புங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்சம் நண்பர்கள் உங்களுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் வச்சுக்கலாமே, செவி உரை வாழ்த்துக்கள் அப்புறம் வச்சுக்கலாம். வாயுரை வாழ்த்து கேளுங்க, அப்புறமா செவி உரை வாழ்த்து வெளியில நம்ம வந்து பேசலாம். செந்தில்குமார்
பகவான் புத்தர் சொல்லுவார், பெற்றோரை வழிபடுங்கள், ஆசிரியரை வழிபடுங்கள், மாணவர்களை நேசியுங்கள், சமுதாயத்தை உங்கள் பக்கம் திருப்பிக் கொள்ளுங்கள் என்று பகவான் புத்தர் சொல்லுவார். அப்படி சமுதாயத்தை திருப்பிக் கொண்ட ஒரு அற்புதமான ஆளுமையாக நான் வெண்பா பாவலர் கவிஞர் தமிழ் இயலன் அவர்களை பார்க்கிறேன். அற்புதமான ஒரு ஆளுமை. ஒரு கதம்பம் எப்படி பார்ப்பதற்கு நம்மை எல்லாம் வசீகரப்படுத்துமோ அப்படி மனிதர்களால் அந்த மனிதத்தை கதம்பமாக கட்டி ஒரு பாமாலை, அதிலும் குறிப்பாக ஒரு வெண்பா மாலை தந்திருக்கிறார் கவிஞர் தமிழ் இயலன் அவர்கள். அந்த வகையில் நான் அவரை விட நான் வயதில் பெரியவள் தான். அதனால் வாழ்த்துவதில் நான் மனமகிழ்ச்சி அடைகின்றேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உணர்ந்து என்று சொன்ன திருவள்ளுவர், அந்த திருவள்ளுவருடைய எழுத்துகளுக்கு இன்னொரு பெயர், நாம நிறைய பெயர் சொல்லுவோம். திருவள்ளுவரை பொறுத்தவரையில் அது உலக பொதுமறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அல்லது தெய்வ புலவனுடைய திருக்குறள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த வாயுரை வாழ்த்து என்ற சொல் திருக்குறளுக்கு சொல்லப்பட்ட ஒரு சொல் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. அதனாலதான் அவர் வெண்பா எழுதியிருக்கிறாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட உண்மையிலேயே இந்த வாயுரை வாழ்த்து திருக்குறளுக்கு சொல்லப்பட்ட ஒன்று. திருவள்ளுவராகவே நான் பார்க்கிறேன், நடமாடும் திருவள்ளுவராக நான் இப்பொழுது. இது புகழ்ச்சி அல்ல, இது புகழ்ச்சி உரை அல்ல, வாயுரை மெய்யுரை. இது புகழ்ச்சி உரை அல்ல, வாயுரை மெய்யுரை. அந்த அளவிற்கு இந்த 132 பேர் என்பது ஒரு சமூகம். 2 பேர் சேர்ந்தாலே நாம கொஞ்சம், நம்மளுடைய 2 குடும்பம் சேர்ந்தாலே ஒரு சின்ன ஒரு சிறு உறவு அந்த இடத்துல பூக்கும்னு சொல்லுவோம். அப்ப 132 பேரை ஒன்னா சேர்த்து நம்ம கையில அழகான ஒரு நூலை அவர் தந்திருக்கிறார். அதனுடைய முகப்பு இந்த முளைப்பாரி. இது உண்மையிலேயே என்னுடைய மனசுல ஒரு மிகப்பெரிய பெரிய பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை இந்த முளைப்பாரி தந்தது. மணிமேகலையில தான் இந்த முளைப்பாரி பற்றிய செய்திகள் வருகின்றன. அப்போ ஒரு மனிதத்தை நேசிக்கக்கூடிய, மனித பசியை ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒரு ஆளுமையாக இந்த முளைப்பாரி மூலமாக நான் செழுமையானவன், என் முன்னால் இருக்கக்கூடிய சமூகத்தை நான் செழுமைப்படுத்தக்கூடியவன் என்று சொல்லக்கூடிய இந்த சிந்தனையினுடைய தொகுப்பு தான் இந்த நூல் முழுவதுமாக நான் பார்க்கிறேன். அந்த இடத்துல இந்த சொல் இன்னொரு இடத்திலும் வருகிறது. கடுவும் வேம்பும் கடுப்பனாகிய வெஞ்சுள் தாங்க மேவாது. நமக்கு தெரியும், ஒரு மாதிரி வேப்பங்கா கசக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கடுக்கா ஒரு மாதிரி துவர்ப்பா இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அந்த கடுக்கா துவர்ப்பா இருக்கிறதும் வேம்பு கசப்பா இருக்கிறதும் வெஞ்சுள் தாங்க மேவாது ஆயினும் பின்னர் பெரிதும் பயன்தரும் என்ன மெய்ப்பொருள் அறம் அருட்பாவால் விளம்புதல் வாயுரை வாழ்த்து என வைக்கப்படுமே. இந்த ரெண்டையும் உள்ள அடக்கிதான் வாயுரை வாழ்த்து சொல்லப்படும். உவர்ப்பும் இருக்கும், கசப்பும் இருக்கும், இனிப்பும் இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல், வாயுரை வாழ்த்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடல் முத்துவீரியத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அவர் அதை பார்த்தாரா என்னன்னு எனக்கு தெரியாது. வாயுரை வாழ்த்துங்கிறத இவ்வளவு அழகா துவர்ப்பும் கசப்பும் இனிப்புமாக கலந்த, இப்ப மனிதர்கள் அப்படிதான் இருக்கும், துவர்ப்பா இருப்போம், இனிப்பா இருப்போம், கசப்பா இருப்போம், எல்லாம் கலந்த ஒரு கலவைதான். அறுசுவைதான் மனிதன் என்பதை 5 புலன்களால் நாம் எப்படி இந்த உலகத்தை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறோமோ, காற்றாலும் மண்ணாலும் விண்ணாலும் நீராலும் நெருப்பாலும் இந்த பஞ்சபூதங்களால்
நாம் கட்டப்பட்டிருக்கிறோம், கட்டுண்டு இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐம்பூதங்களினுடைய இணைப்பை பஞ்ச மகா பாதகங்கள் என்று சொல்லக்கூடிய பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, களவு கூடாது, காமம் கூடாது, கண்ணுள்ளக்கூடாதுன்னு சொல்லி இவற்றில் இருந்தெல்லாம் விலக்கி எனக்கான நண்பர்களை நான் அடையாளப்படுத்துகிறேன் பாருங்கள். எனக்கான கொள்கையை நான் அடையாளப்படுத்துகிறேன். என்னுடைய கொள்கை சுயமரியாதை கொள்கை, என்னுடைய கொள்கை திராவிட கொள்கை. நான் என்றைக்கும் சங்கிகளுக்கானவன் இல்லை என்பதை அவர் ரொம்ப அப்படிப்பட்ட நான் இதுல என்ன தேடினேன்னா, ஏதாவது ஒரு கொள்கை வச்சிருக்கிறாரா. நாம எனக்கு போட்டோ கேட்ட உடனே நான் கொடுத்தேன். எதுக்கு கேட்கிறாருங்கிறது அதுல எழுதியிருந்தார். ஆனா அந்த நேரம் உள்வாங்கக்கூடிய நேரமா இல்லை. 2 நாள் பச்சையப்பன் கல்லூரியில டிரான்ஸ்லேஷன் ஒர்க் ஷாப்ல உட்கார்ந்துருந்தேன். ஆனால் அந்த படத்தை தேடி எடுத்து கொடுத்து அமரேசன் கூட கேட்டார், ஏக்கா ஓவியமா கொடுத்தீங்க, புகைப்படமா கொடுக்கல அப்படின்னு. அதுதான் பெண்ணியம், அதுதான் பெண்ணியம். என்னுடைய ரசனை, நான் எதை தேர்வு செய்கிறேன், சாய்ஸ் இஸ் மைன். அதனால அந்த இடத்துல இந்த படம் இருக்கட்டும், மற்ற எல்லாருடையதும் என்னோட வித்தியாசமா இருக்கு. ஒரு கோர்வை இந்த நூலில் நான் பார்க்கிறேன். அப்பாவுக்காக அவர் எழுதியிருந்தாலும் கூட அப்பாவை எல்லாருக்கும் பிடிக்கும்ங்கிறது ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த ஒவ்வொரு 27ஆம் தேதியையும் நான் நினைவுபடுத்துவேன் அப்படின்னு அவர் சொல்றது எனக்கு ரொம்ப 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 வியப்பா இருக்கு. மே 27 அப்பா பத்து, ஜூன் 27 சந்தமழையும் சொந்த குடையும், ஆகஸ்ட் 27 மொட்டுக்கும் 8, செப்டம்பர் 27 வினையாளனையும் பெயர், அக்டோபர்ல 27 வாய்விரை வாழ்த்து. இது தொடர்ந்துகிட்டே போகும் மாற்றுக்கருத்து இல்லை. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, எங்க நேரம் இருக்கு. வெண்பா எழுதுறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. ஒரு தமிழ் பேராசிரியரா எனக்கு தெரியும் வெண்பா எழுதுறது சாதாரண இல்லை. ஆனால் வெண்பாவை உள்வாங்கி கொண்டோம் என்றால் வேற எல்லா பாக்களும் எழுதிடலாம். அதுதான் அதனுடைய சிறப்பு. வெண்பாவை உள்வாங்கிக்கிட்டோம்னா நம்ம எல்லாமே எழுதிடலாம். அப்படியான ஒரு பெரிய ஒரு இணக்கத்தை இந்த வெண்பாவின் மீது அவர் வைத்திருக்கிறார். அதுல குறிப்பாக இன்றைக்கு தலைமை தாங்கக்கூடியவரை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். ஐயா ஏர்வாடி அவர்களை பற்றி, குவியாடி வெப்பம் போல் குன்றாத ஆற்றல் அவிந்தொழும் மாற்றார் அனைத்தல் தவிப்பாரை காப்பதிலும் முன்னெறியில் ஏர்வாடி முக்கணி தோப்பாக வாழ்ந்திட வாழ்த்து. அது பொருந்துமா? ஐயா ஏர்வாடி அவர்களுக்கு தான் பொருந்தும். அவர் ஒரு முக்கணி சாறு தான், இல்லை நம்ம மறுக்க முடியாது. மா பலா வாழை மூன்றும் ஒன்றாக சேர்ந்த ஒரு கலவை தான் ஏர்வாடியார். இந்த பண்பை இவர் உள்வாங்கி இருக்கிறார். எப்படி ஆற்றிலே புது புனல் வரும் பொழுது அந்த நீரானது முதலில் மணலுக்குள் தான் அது ஊறும், அதுக்கப்புறம் தான் அந்த நீர் மேல வரும். அப்ப அந்த மணலுக்கு உள்ள ஊறி அந்த நீர் மேலாக ஆற்றில் கடந்து அது வர வழியில எல்லாத்தையும் அடிச்சுட்டு போறதை நம்ம பார்ப்போம். உங்களை நான் ஒரு கேமராவாக ஊடுருவுகிறேன். அப்படி ஊடுருவனுடைய விளைவு தான் இந்த மாதிரியான முக்கணி தோப்பாக வாழ்ந்திட வாழ்த்துன்னு எழுத முடியுதவரால. எனக்கு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் திரு மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் பற்றி எழுதியிருக்கிறார். அவருடைய தந்தை மாண்புமிகு மேனாள் முதலமைச்சர் கருணாநிதியை பற்றி எழுதியிருக்கிறார். அதற்கும் மேலாக மிகப்பெரிய ஜாம்பவான் இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக இருந்து மறைந்த ஏபிஜே பற்றி எழுதியிருக்கிறார். இது ஒரு மாதிரி அரசியல் பக்கம் சிலரை அவர் எழுதியிருக்கிறாருங்கிறது நம்ம ஏற்றுக்கலாம். ஆனா ஒரு மின் பொறியாளரை பற்றியும் அவர் எழுதுறார். கடையனுக்கும் கடை தேற்றும் யார் காண்டுகிறார்களோ அவர்கள் தான் மனிதர்கள். கடையனுக்கும் கடை தேற்றும். நான் பெரிய சிம்மாசனத்துல இருக்கிறவங்கள, அரசாங்கத்துல இருக்கிறவங்கள, அரசு அதிகாரத்துல இருக்கிறவங்கள மட்டும்தான் நான் பாடுவேன் என்று நான் இல்லை. எனக்கு கீழாக எனக்கு சக மனிதனாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நான் வாழ்த்துவேன் என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். அப்படி எழுதிய ஒருவர் திரு ஜெயராஜமூர்த்தி அவருக்கு எழுதியிருக்கிறார். மருத்துவர்,
வயற்காட்டு நெற்பயிர் போல் வாழ்க. இந்த சொல்லுக்கு நான் அடிபணிந்தேன். வயற்காட்டு நெற்பயிர் போல் வாழ்க. இது வந்து வாழியாதன் வாழின்னு ஐங்குறுநூறுல ஒரு பெரிய மரம் இருக்கு. எப்படி வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி ஐங்குறுநூறுல நீங்க அன்னாய் வாழி வேண்டு அன்னை நம் படப்பை அப்படின்னு வரும். அந்த வாழிப்பத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஆதனை வாழ்த்துக்கிட்டே வருவாங்க, அந்த மருதநில கிழாரை வாழ்த்துக்கிட்டே வருவாங்க. அப்படி வாழ்த்தக்கூடிய ஒன்றுதான் இந்த வயற்காட்டு நெற்பயிர் போல் வாழ்க என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு வாழ்த்து. அதே போல நீச்சல் பயிற்சியாளருக்கு முன்னாலே ஒருத்தர் சொன்னாங்க, பையன் என்னடா திடீர்னு தமிழ் உலகத்துல இருக்கிறவங்களை விட்டுட்டு திடீர்னு நீச்சலுக்கு போயிட்டாரே நான் பாக்குறேன். அப்போ அவருடைய மனசுக்குள்ள யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க, அதாவது முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பதே நட்பு என்று வள்ளுவர் சொல்லுவார். முகநக நட்பது நட்பன்று. எனக்கு முன்னால ஹலோ சொல்லிட்டு முத்துக்குமார் சாருக்கு அன்னைக்கு பார்த்தாரு, ஆனா இன்னைக்கு நான் மறந்துட்டேன். இது வந்து முகநக நட்பது நட்பன்று. அதை அவருடைய எழுத்தின் மூலமாக நான் அவர் உள்வாங்கி இருக்கணும். அப்ப அவரின் மனசில் நிற்பார். அப்படி உள்வாங்கி கொண்டதனாலதான் இந்த 132 பேர் இவ்வளவு அழகா எழுதுறாரு. அதனாலதான் வந்து ஐயா குடியாத்தம் குமணன் வந்து இவ்வளவு பிரமாதமா வந்து பாட முடியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படியே சரணமா வந்து விழுது, வார்த்தைகள் சரணமா வந்து விழுது. இந்த ஒரு முயற்சி என்பது என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு 2 விஷயம் நான் பார்ப்பேன். என்ன அப்படின்னா, தமிழ் படித்தவர்கள் அல்லது தமிழை தெரிஞ்சுக்கிட்டவங்க ஒரு 2-3 கவிதை எழுதிட்டே கவிஞர்னு போட்டுப்பாங்க. எனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வரும். என்ன எந்த அங்கீகாரம் யார் கொடுத்தது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் எனக்கு. அப்படி அல்லாமல் நிறைய எழுதுபவர்கள் கூட நான் ஒரு கவிஞர், நான் கவிஞர்னு சொல்லிக்கவே மாட்டேன். 2 தொகுதி போட்டுட்டேன், ஆனாலும் நான் என்ன கவிஞர்னு சொல்லிக்க. ஏன்னா என்னுடைய ஆழம் ஆய்வுல தான். நானே அதை பல வேலைகள்ல சொல்லியிருக்கேன். என்னுடைய ஆழம் வந்து ஆய்வுல. அதனால கவிஞர்ங்கிறத நான் சொல்லவே மாட்டேன். இருந்தாலும் கூட மிக அற்புதமான படைப்பை அவர் தந்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து ஆய்வு உலகத்துல இருக்கிற பொன்குமாரை பத்தி எழுதியிருக்கார். நான் மிரண்டு போயிட்டேன். நிஜமாவே பொன்குமார் வந்து கவிதை எழுதுவதில் வல்லவர். ஆனாலும் கூட ஒவ்வொரு கவிஞரை பற்றியும் பிறந்த நாள் வருகிறது என்று ஏன் அவரை நான் இங்க சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு கவிஞருக்கும் பிறந்த நாள் வரும் பொழுது ஒட்டுமொத்த படைப்புகளையும், அரங்கமல்லிகா அப்படின்னா அரங்கமல்லிகா வந்து 12 புத்தகம் எழுதுனாங்க, நீர்கிழிக்கு மீன் ஒரு கவிதை தொகுப்பு போட்டாங்க, பனையனவே ஒரு கவிதை தொகுப்பு போட்டாங்க, எல்லாமே பெண்ணியம் தலித்தியம் பௌத்தம்ங்கிற இந்த கான்செப்ட்ல அவங்க எழுதியிருக்கிறாங்கன்னு ஒரு பெரிய வரலாற்றை கொடுத்துருவார். இப்போ பொன்குமாருடைய அந்த புத்தகத்தை, அந்த முகநூல் பதிவை நீங்க பார்த்தீங்கன்னா அதுல இருக்கும், அது இவரையும் இருக்கு. அப்ப அவர் எவ்வளவு தேடி தேடி அந்த விஷயங்களை தொகுக்கிறாருங்கிறத ஐயா சொல்றாரு. பல நூல்கள் பெருகும் தமிழில் இலக்கிய நூல்களை ஆய்ந்து உடன் போற்றி கலக்கிடும் பொன்குமார் கண்டதும் வாழ்த்திட உலகில் மறுப்பார் யார் உண்டு அப்படின்னு கேட்கிறார். இது எங்கேயோ ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போறோம். ஆனா அப்படி இல்லை அவர். அதே போல முத்தமிழறிஞர் எனக்கு வந்து உண்மையிலேயே கலைஞரை பத்தி நான் சொல்லியே ஆகணும். ஆடி மாதம் கொண்டாட்டம் ஏன் அப்படின்னு ஒரு கட்டுரை, நான் எழுதிய கட்டுரையை பேராசிரியர் சுபவி அவர்கள் நன்றைய சொல் இன்றைய சொல் பற்றி பேசும் பொழுது அன்றைக்கு என்னுடைய அந்த கட்டுரையை எடுத்து அவர் பேசுகிறார். ஆடி மாதம் கொண்டாட்டம் ஏன் அப்படின்னு சொல்லி. ஆடி மாதத்துல கூழ் ஊத்துறதுங்கிறது ஒரு பௌத்த திருவிழா, ஆனா அது இன்றைக்கு இந்து திருவிழாவாக மாறிவிட்டதுன்னு நான் அதில் எழுதியிருப்பேன். அதை எடுத்து அவர் கலைஞர் டிவியில பேசுறார் பேராசிரியர் சுபவி. அதை கேட்டுக்கொண்டிருந்த மாண்புமிகு மேனாள் முதலமைச்சர் அவர்கள், கலைஞர் அவர்கள், யார் அந்த அரங்கமல்லிகா அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். அதன் பிறகுதான் 2009 அந்த செம்மொழி மாநாடு வருகிறது. அந்த மாநாட்டில் என்னை பேச அழைத்தார். அதனால நான் உண்மையிலேயே கலைஞருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அக்குளில் இடுக்கிக் கொள்வதற்கு அல்ல கைத்துண்டு, அக்குளில் இடுக்கிக் கொள்வதற்கு அல்ல கைத்துண்டு, அந்த துண்டை தலைப்பாகையாக கட்ட சொன்ன
திராவிட சிந்தனைக்கு சொந்தக்காரராக நம் கலைஞரை பார்க்கிறோம். அந்த வகையிலே ஓரளவிற்கு ஒரு சமத்துவத்தை பாலினம் சார்ந்தும் பாலின சமத்துவத்தையும் கலைஞர் அவர்கள் தந்திருக்கிறார். கலைஞரின் சிந்தனைகளில் பாலின சமத்துவம் என்ற ஒரு நூலை நான் எழுதியிருக்கிறேன். ஆனா அப்படியான ஒரு கலைஞருக்கு அவர் சொல்லுகிறார், மலைமலையாய் நன்மை மலைக்க வைக்கும் ஆற்றல். நிஜமாவே நீங்க கலைஞருடைய டெக்ஸ்ட் முழுக்க எடுத்தீங்கன்னா படிக்கவே வேண்டாம். நீங்க எடுத்து நீங்க இதுல முகநூல்லையோ அல்லது கூகுள்லயோ போய் சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பக்கத்துக்கு போகும். அது ரொம்ப அருமையா ஒரு நண்பர் தொகுத்து இருக்கிறார். வாழ்நாள் எல்லாம் படிக்கணும் அவர் எழுதிய அந்த புத்தகங்களையும் அவருடைய எழுத்துக்களையும். ஆனால் ஏன் இன்றைக்கும் திராவிடம் என்ற சொல், ஏன் இன்றைக்கும் திராவிட சமுதாயத்திலே சமத்துவம் என்ற சொல் மாறுபட்டு சிந்திக்கப்படுகிறது? ஏன் தொடர்ந்து இந்த திராவிட அரசியலுக்கு ஒரு பங்கம் கற்பிக்கப்படுகிறது என்பதை ஆளுகின்ற அரசும் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு முன்னாலே நான் சொன்னேன், இன்றைக்கு எங்கோ ஒரு இடத்துல விழுப்புரத்துக்கும் உளுந்தூர்பேட்டைக்கு நடுவில் மையம் கொண்டு இருக்கு. எல்லாரும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை நமக்கு முன்னெடுத்த ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிந்தனைகளை நாம் பார்க்கிறோம். அது தொய்வடையாமல் போக வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த வகையில தலைவரை குறித்து அவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த சிந்தனை உண்மையில் பாராட்டுதற்குரியது. அதே போல கலை விமர்சகர் இந்திரன், எங்களுக்கெல்லாம் ஒரு மூத்த முன்னோடி கலை விமர்சகர் இந்திரன். இன்றைக்கு உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான அழகியல் சார்ந்த புத்தகங்கள், ஓவியங்கள் சார்ந்த புத்தகங்கள், கவிஞர்கள், ஏராளமான திறனாய்வாளர்கள், இவர்களை எல்லாம் எளிய தமிழில் இன்றைக்கு முகநூலிலே தொடர்ந்து பதிவு செய்யக்கூடிய ஒரு வாழும் கலைஞனாக, ஒரு வாழும் அழகியல் சார்ந்த ஒரு எழுத்தாளராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திரனுக்கு ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். தந்திரங்கள் சூழ்ந்த தமிழாய்வு உலகத்தில் எந்திரத்தன்மை எடுத்திருந்தாய், சிந்தித்து தந்திட்ட ஆய்விலெல்லாம் தேர்ந்து நின்றாய், நல் ஆய்வுக்கு இந்திரனே சாலும் கரி. இந்திரனே சாலும் கரி. என்னால இந்த 3 வார்த்தையில சரண்டர் ஆயிட்டேன். மறுபடியும் எப்படி இவர் இப்படி யோசிக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே போல இன்றைக்கு அடுத்து எனக்கு அப்புறமா பேச வரக்கூடிய, நாங்கள் எல்லாம் எங்களுக்கு தந்தை போல மதிக்கக்கூடிய, அந்த புல்லாங்குழலின் இசையாக இசை போலவே தன்னுடைய நடையையும் அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, எழுத்தையும் அவ்வளவு லகுவாக, நயமாக, நளினமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் அமுத பாரதியை பற்றி எழுதுகிறார். சிந்தனை பாக்களின் செம்மை அமுதே. அவர் நல்ல சந்த கவிஞர், நல்ல துடிப்பா எழுதக்கூடியவர், அருமையான சிந்தனையாளர். மலிச்சின ஹைக்கு எழுதிட்டு சிந்தனை பாக்களின் செம்மை அமுதே நீ என்ற அந்த ஒரு வரியில அவர் எப்படியான கவிதைக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் என்பதை தொகுத்து அவர் சொல்லுகிறார். அப்ப அந்த மாதிரி ஒரு மரபை இன்றைக்கு நமக்கு முன்னால் எடுத்து வைக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே இது மிகப்பெரிய ஒரு பேராக நான் பார்க்கிறேன். இந்த மேடையில் ஐயா அருள் வரவில்லை என்றாலும் உடனடியாக என்னை அழைத்து நீங்கள் இந்த நூலை வெளியிட வேண்டும் என்று சொன்ன பொழுது உண்மையில் என்னுடைய மனம் மகிழ்ந்தது. தமிழால் பாரதி தகுதி பெற்றதும், தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும், என்னென்று சொல்வேன் என்று பாவேந்தன் எப்பொழுதுமே சொல்லக்கூடிய அந்த கவிதை வரிகள் தான் தமிழ் இயலனுக்கும் பொருந்தும் என்றால் தமிழால் தமிழ் இயலன் தகுதி பெறுவதும், தமிழ் இயலனால் தகுதி பெறுவதும் என்னென்று வியப்பது சொல்லி பாருங்க. இந்த கவிதைகள் என்னை பொறுத்தவரையில் இப்படி ஒரு அரங்குக்குள் நின்று விடாமல், ஒரு 2 நாள் நானும் தேவேந்திரன் அருமையான இளவல் 2 பேரும் சேர்ந்து தான் நாங்கள் பச்சையப்பன் கல்லூரியில் மொழிபெயர்ப்பு பயிற்சி பட்டறை வச்சோம். அதனுடைய கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் எழுதுங்கன்னா 4 வரி நல்ல தமிழில் எழுத முடியல பிள்ளைகளால். அப்போ நான் இதை படித்த பொழுது நான் என்ன யோசித்தேன்னா, ஒரு ஒர்க் ஷாப் வெண்பா எழுதுவதற்காக தமிழ் இயலை அழைத்து நடத்தணும். அவர்கிட்டயே அந்த ஒரு நாள் பொழுதை கொடுக்கணும்.
1000 வெண்பா வந்து விழணும் என்று எனக்கு தோன்றியது. அப்படியான ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து நமக்கு இவருடைய கவிதைகளில் கிடைக்கிறது. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு தாக்கத்தை தருகிறது. என்னை பற்றி அவர் எழுதியது வந்து மிரண்டு போயிட்டேன் நான். கலைநோக்கு பெண்களனை தொலைநோக்க வைத்தாய் அப்படின்னு அவர் ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார். அந்த வெண்பாவுடைய தலைப்புகளும் இயற்கை வெண்டலை. அதையும் குறிப்பா அந்த வெண்டலையில கொடுக்கறதுக்கு சாதாரண ஒரு விஷயம் இல்லை. மரங்களுக்கு பூக்கள் மகிழ் உரைத்தல் போல. நீங்க நல்லா கற்பனை பண்ணி பாருங்க. எனக்கு இப்போ வந்து ஷெல்லியும் கீட்ஸும் தான் ஞாபகத்துக்கு வர, பாரதி தான் ஞாபகத்துக்கு வர. அப்படி ராபர்ட் ஃப்ராஸ்ட் வந்து குதிரையில காட்டுக்குள்ள போகும் பொழுது அந்த குதிரையில ஏறி உட்கார்ந்து போய்கொண்டே இருக்கிற அந்த கவிஞன் அந்த காட்டினுடைய குளிர்ச்சியிலும் அந்த காட்டினுடைய பசுமையிலும் தன்னை மறந்து அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிற்பானோ ராபர்ட் ஃப்ராஸ்ட். அப்ப அந்த குதிரையே என்ன பண்ணுமா, டே என்ன விட்டுட்டு நீ என்ன அங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற, அப்படி ஒரு சலசலப்பு ஆட்டமா. அப்படி திசை திருப்பிய ஒரு 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 பாடல். அதுதான் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப்னு சொல்லக்கூடிய அந்த பாடல். அப்படியாக நீங்கள் தொடர்ந்து தொடர்ந்து பல 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 கால தூரம் இந்த வெண்பாவில் பயணிக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன். அது மாத்திரம் இல்ல, ஒரு தரவுகளாய் பெண்ணி ஆய்வுகளின் வாழ்வாய் அரங்கம் எல்லாம் மல்லிகையாய் ஆண்டு. இந்த அரங்கம் மல்லிகை இந்த ரெண்டு எப்படியோ எனக்கு பொருந்தி போச்சு. அப்பாவுடைய பெயர் அரங்கசாமி, அதனால அரங்கன்னு எடுத்துக்கிட்டேன். ஆனா எங்கேயாவது ஒரு புது மேடைக்கு நான் பேச போனா அரங்கத்தை அதுல வைக்கும் அரங்க மல்லிகான்னு தான் சொல்லுவாங்க. அப்பெல்லாம் நான் நினைச்சுக்குவேன் தமிழ் இளனை போல, அப்பா நீ வாழ்க, நீதான் எனக்கு எல்லாம், உன் பெயர் எல்லா நாடும் உச்சரிக்கப்படுகின்றது என்று நான் சொல்லுவேன். நானுமே அப்பா பைத்தியம், ரொம்ப 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 அப்பா பைத்தியம். எனக்கு எப்பொழுது நான் சென்னையிலிருந்து திருச்சி சென்றாலும் காவிரி கரையில் இருக்கக்கூடிய எங்களுடைய கழனிக்கு மாட்டு வண்டியில் போவது வழக்கம். அப்படி மாட்டு வண்டியில போகும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த 2 மாட்டுக்கும் நல்லா சலங்கை கட்டியிருப்பார். ரொம்ப கலை நயம் மிக்கவர் அவர். அது ஏறும்போதே என்னை முதல்ல ஏறிக்க சொல்லுவார். அவர் கீழே இருந்து இந்த உயரத்துக்கு ஜம்ப் பண்ணி வண்டியில ஏறுவார். என்னை பாரு அப்படிம்பார். அப்படி ஜம்ப் பண்ணி ஏறி உட்காருவார். என்ன வயசு 60-65க்கு மேலே இருக்கும். அப்படி ஏறி உட்காந்து அந்த கயிறை பிடிச்சார் அப்படின்னா, அந்த மாட்டினுடைய 2 கயிறை அப்படி பிடிச்சி ஹோய் அப்படிம்பார். அது அப்படியே நடக்கும். ஹோய் அப்படின்னா அது நடக்கும். ஹோய் அப்படின்னா அது ஓடும். ஹோய் அப்படிம்பாரு. ஒரு குரல் நிற்கவே நிற்காது. அவர் எங்க போய் ஹோய் அப்படின்னு சொல்றாரோ அங்கதான் நிற்கும். அந்த மாதிரி ஒரு அந்த மாடினுடைய அதுக்கு அதனுடைய அன்புக்கு அடிமைப்பட்டவர் அவர். வயல் வேலையெல்லாம் முடிஞ்சு அவரை அந்த மாட்டை குளிப்பாடுற அந்த தோரணையை பார்க்கணும். இது என்னோட சொத்து, மாடுனாலே செல்வம் தானே, இது என்னுடைய சொத்து அப்படின்னு சொல்லி பார்ப்பார். முடிச்சுட்டு கரைக்கு வந்த உடனே ஒரு மஞ்சள் பையில 2 வாழைப்பழம் இருக்கும், பெரிய நேந்திரங்காய் பழம் இருக்கும், கொஞ்சம் கடலை மிட்டாய் வச்சிருப்பார், கொஞ்சம் நாங்கள் வந்து அதை புறைன்னு சொல்லுவோம், இங்கே வந்து அதை ரஸ்க்குன்னு நாம் சொல்கிறோம். ஆனால் அது பண்டு மாதிரி காஞ்சி போனதை புறைன்னு சொல்கிறது. அதுவும் அதை வந்து ஒன்று ஒன்றா எடுப்பார். முதல்ல கடலை மிட்டாய் கொடுப்பார் 2 மாட்டுக்கும், அப்புறம் வந்து இந்த புறையை கொடுப்பார், அப்புறம் வாழைப்பழம் கொடுப்பார். கொடுத்து தட்டி கொடுத்துட்டு தான் மறுபடியும் வண்டியில் ஏறுவார். இதெல்லாம் எனக்கு வந்து இவர் எழுதின இந்த எழுத்துக்களோட அப்பா அப்பான்னு சொல்லும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு நடப்பும் எனக்கு நினைவில் வந்து ஒரு அலை மாதிரி மோதக்கூடிய ஒரு சூழலை எனக்கு உருவாக்கி விட்டது. அப்ப அப்பாவை நேசிக்கக்கூடியவர்கள், அம்மாவை நேசிக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்துல யார் அதிகமான மனிதர்களாக இருக்கிறார்களோ உண்மையிலேயே அவர்கள் பேறு பெற்றவர்கள். தாய் தரப்பை வழிபடுபவர்கள் பேறு பெற்றவர்கள். நாங்க 3 பேர், அக்கா, அம்மா, அக்கா, அண்ணா, நாங்க 3 பேருமே அப்படி கொண்டாடிய மனிதர்கள் தான் என்னுடைய தந்தையும் என்னுடைய தாயும். அப்பா சாகும்போது 94 வயது, ஒரு பெரிய கல்யாணம் மாதிரி இருந்தது அந்த சாவு. நானா அழவே இல்லை. எல்லா விதமான மேளங்களையும் வைத்து, எல்லா தாரை தப்பு பலவிதமான மேளங்கள், அப்படி ஒரு கொண்டாடி கொண்டு போய் சுடுகாட்டுல இறக்கும் போது எங்கன்னா நீ வராதனாரு, நான் வருவேன், எங்க அப்பாவுக்கு நான் சுடுகாட்டுக்கு வருவேன்,
என்று சொல்லி நானும் அந்த இடத்தில் சென்று கடைசியாக தீபம் ஏற்றிவிட்டு தான் நான் வந்தேன். அந்த நினைவுகள் எல்லாம் அப்பாவுக்காக என்று இவர் சொல்லும் பொழுது அதனாலேயே நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக நான் இதை சொல்ல வந்தேன். தமிழீழன் கூப்பிட்ட உடனே நான் ஒத்துக்கிறதுக்கு ஒரு காரணம், அப்பாவை நேசிக்கிற ஒரு மனிதராக அவர் இருக்கிறார் என்ற இந்த பண்பை இங்கு இருக்கக்கூடிய அத்துணை பேரும் எடுத்து செல்ல வேண்டும். அப்பாவுக்கு நீங்கள் ஏதேனும் ஒன்றை செய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலை நான் இங்கே முன்வைத்து அற்புதமான இதுல வந்து காணிக்கையாக்கி இருக்கிற அவங்க 2 பேரை பத்தி நம்ம கண்டிப்பா பேசியாங்க. சிவகுமார், கலாராணி ஏதோ ஒரு வகையில் தமிழீழன் அவர்களுடைய மனதிலே அவர்கள் ஆழமான ஒரு விதையை விதைத்திருப்பதனால்தான் அவர்களுக்கு அவர் நன்றி சொல்லுகிறார். அதே போல பதிப்புரை எழுதியிருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிற அமரேசன் எனக்கு நன்றாக பழக்கமானவர். அவரை பற்றியும் எழுதியிருக்கிறார். இந்த நூலை வெளியிட்டவனுக்கு ஒரு நன்றி சொல்றது தேவைதானே. எட்டாத சிந்தனையே எங்கள் அன்பின் அறமே, ஏன்னா அறம்னு அவர் பதிப்பு வச்சிருக்கிறார். தொட்டுவிட முடியாத தொடர்பணியின் வரமே, கட்டுரையின் கவிதை என்ற எழுச்சி தமிழ் வழியில் தொட்டிடுவாய் 100 ஆண்டு புத்த நெறி திறமை. அவர் புத்தரை ஃபாலோ பண்ணுறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கவிதைகளை நிறைய பேர் இதில் இருக்காங்க, என்னுடைய நண்பர்களே இருக்காங்க. ஆனால் எல்லாரையும் என்னால் சொல்ல முடியாது. பாபு சசீந்திரன் நிமிர்ந்த இலக்கிய நேர்வட்டம் பாடி தமிழ்தான் உனக்கு என்றும் தாய் என்று பாபு சசீந்திரனை பற்றி பாடியிருக்கிறார். இப்படி இந்த 133 பேரை அவர் அகர வரிசைப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த தமிழுக்கும் தமிழாண்டிலிருந்து தொடங்கி இன்றைக்கு மறுபடியும் இந்த தமிழை புத்துணர்ச்சி பெறுவதற்கு உரிய ஒரு வழிவகையை இந்த நூல் இன்றைக்கு தந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது, இது மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு அரங்கத்தில் அடக்கப்படக்கூடியதல்ல, ஒரு குப்பைக்குள் ஒரு பாட்டிலுக்குள் அடக்கப்படக்கூடிய கவிதையாக நாம் இதை பார்க்காமல் இது கடலாக விரிய வேண்டும், வானமாக பரவி இருக்க வேண்டும், நீராக ஆழ்ந்து எல்லோருடைய மனதிலும் முத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு தந்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். கடைசியா ஒன்னே அவருக்காக நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினைச்சேன். இவர் வந்து கண்ணதாசனுடைய பாடல் நினைவு நாளுக்கு ஒரு கவிதை எழுதினார். மத நல்லிணக்கம் போற்றியவன், சிறுகூடல் பட்டி தமிழரசு நீ சீர்தமிழ் போற்றிய சிவரசு, அறுத்தோடு மாறு போல சொல்லரசு நீ ஆற்றனாய் படைப்பாற்றில் கொள்ளரசு, ஆத்திகம் நாத்திகம் இரண்டிலுமே நீ ஆழங்கால் பட்டவோ தெளிவரசு. இப்படி நீளமா அந்த பாட்டு போகுது. கடைசியில் அவர் வந்து எத்தனை கவிஞர்கள் வந்தாலும் நீ என்றுமே எங்களில் கவியரசு அப்படின்னு அவர் முடிச்சிருக்காரு இந்த பாட்டு. இதை படிச்ச உடனே எனக்கு எழுதும் உங்கள் பேனா மையழகு, தமிழ் மெய்யழகு, கண்ணதாசன் புகழும் கம்பர் அரசு நீங்கள் கற்பனையே பூவரசு அப்படின்னு தமிழ் வாழ்த்து உடனே நான் அதை எழுதினேன். அப்படியாக எனக்கும் அவருக்குமான இந்த இடைவெளியை தமிழ் இணைக்கிறது, அப்பா இணைக்கிறார், இந்த உறவு தொடரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.